அறிவியல் முன்னேற்றமும் கலாச்சாரம். இன்றைய சொற்பொழிவு தலைப்பு அறிவியல் முன்னேற்றமும் கலாச்சாரமும். சொற்பொழிவாளர் திரு TK விஜயபாபு அவர்கள், CEO தீர்த்தம் RO வாட்டர். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ஸத்விரத வக்த்ராத்யாஹ பாரிசத்யா பரஸ்ஸதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. இன்றைய தினம் மதுரை எம்பதியிலே இருக்கின்ற இந்தியா புல்ஸ் என்ற குடியிருப்பு வளாகத்திலே தை கார்த்திகை இந்த மங்களமான தினத்திலே அடியனுக்கு அறிவியல் முன்னேற்றமும் கலாச்சாரமும் என்ற தலைப்பிலே சற்று நேரம் உபன்யாசத்திற்கு இங்கு இருக்கின்ற பெரியோர்கள் நிர்வாகஸ்தினர் திரு குணசேகரன் ஐயா, திரு ஞானசேகரன் ஐயா, திரு ரமேஷ் ஐயா அவர்கள் எல்லாம் மிக ஆவலுடன் விரும்பி ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வளாகத்திலே மிகுதியாக இருக்கின்ற இந்த குடியிருப்பில் இருக்கின்ற குடும்பங்களிலே பக்தி பெருக்கில் ஆர்வத்துடன் இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு கோயில் இருக்கிற இடத்துல தான் குடியிருக்கணும்னு பேச்சு வழக்கு இருக்கு. கோயில் இல்லாத இடத்துல நம்ம குடியிருக்க கூடாதுன்னு இருக்கு, இருக்கிற இடத்துல தான் குடியிருக்கணும்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சமூகத்தவர்களும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கின்ற பிரஜைகளும் சரி, எங்க குடியிருப்பு அமைத்தாலுமே ஒரு கோவிலை கட்டி தான் குடியேறுவார்கள். எப்படி நமக்கு வீட்டில் எப்படி நமக்கு பூஜை அறை இருக்கோ அதுபோல இந்த முழுக்க இருக்கிற இந்த முழுமையான வளாகத்துக்கு, இந்த வளாகத்துக்கு ஒரு பூஜை அறை எதுன்னா இங்கே இருக்கிற கோயில் தான். அதுபோல் இங்கே இருக்கிற சித்தி விநாயகர் விளங்கிக்கிட்டு இருக்கார். அந்த சித்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அடியேன் உபன்யாசம் பண்ணேன். ஒரு 3 வருஷம் இருக்குமா, 6 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்களா, அப்பா நேரம் நாட்கள் ஓடி போச்சு, வருஷங்கள் ஓடி போச்சு. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் அப்போ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அப்போ உபன்யாசம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ராமர் கோயில், எங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ அழைக்க வந்தபோது அப்போ ஒரு பேச்சு, ஒரு உரை ஆற்றினேன். அப்படி இருக்கும்போது இப்போ ஆவலுடன் மக்களுடைய ஆவல் பெருக்கெடுத்து இருக்கிறது. இது போன்ற சத் விஷயங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள் என்பதற்கே நாமளே நமக்கு ஒரு கையொலி கரகோஷத்தை எழுப்பிக்கலாங்கிறது அடியனுடைய விண்ணப்பம். இப்போ அடியேன் பேச வந்திருக்கும் தலைப்பு எப்படின்னா அறிவியல் முன்னேற்றமும் கலாச்சாரமும் என்ற தலைப்பு. இப்போ அறிவியல்னா என்னங்க? அதாவது இப்போ அடியன் மட்டும் பேசுகிறத விட உங்ககிட்ட இருந்து சில தடவை ஒரு பதிலையும் எதிர்பார்த்து தான் அடியன் பேச போகிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கருத்தரங்கம் மாதிரி வைக்கலாம், ஒரு 2 கோஷ்டீடராக வச்சு இளைஞர்கள் எல்லாருமே கலந்து என்ன ஒரு கருத்தரங்கம் மாதிரி வைக்கலாங்கிறது தான் முன்னாடி நம்ம பேசிக்கிட்டது. என்ன நீயா நானாங்கிறது போல் அந்த தலைப்பு எதுக்கு வேறு மாதிரி வச்சுக்கலாம், கருத்தரங்கம் வச்சுக்கலாம். என்ன அப்படி ஒரு நல்ல ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி வைக்கலாம். இல்லை நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான், அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காதனால சொற்பொழிவே ஆட்டிடலாங்கிறது முடிவெடுத்தாங்க. இப்போ இந்த அறிவியல் அப்படின்னு சொல்கிறது என்ன நமக்கு புரிதல் இருக்குது? அறிவியல்னா என்ன? நம்ம பாடங்கள் படிக்கிறோம், இப்போ வேதியியல், அப்புறம் புவியியல் படிக்கிறோம், என்ன பௌதிகம் படிக்கிறோம். பௌதிகம்னா என்ன தெரியுமா? ஃபிசிக்ஸ் சொல்லிட்டார் பார்த்தீங்களா. ஏன்னா தமிழ் மீடியம்ங்கிறதுலாம் இப்போ நிறைய பழக்கம் இல்லை, எல்லாமே நான் அடியர் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். ஆனால் கொஞ்சம் தெரியும், என்ன தமிழோட வாசனை கொஞ்சம் இருக்குது. ஆகையாலே இந்த மாதிரி அதுதான் அறிவியலா? இப்போ நம்ம ஆங்கில படிப்பு படிக்கிறோம், அதுவுமே ஆங்கில படிப்பு தான். தமிழில் சொல்லிக்கிட்டா கூட, வேதியியல் சொல்லிக்கிட்டா கூட, பௌதிகம் சொல்லிக்கிட்டா கூட, படிக்கிறது என்னமோ ஆங்கிலேயர்கள் வகுத்த பாடம் தான் நமக்கு கிடைக்குதே தவிர நம்ம பாரத தேசத்துக்கு உண்டான உரிய பாடம் நமக்கு கிடைக்குதானா அது ரொம்ப அரிதாகி விட்டது. ஏன்னா அந்த பாடங்கள் அரிதாகி விட்டது. அந்த ஞானங்கள் எல்லாம் இப்போ நமக்கு சொல்லித்தரப்படுறதில்ல. நம்ம மருத்துவத்திலிருந்து சரி, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள் சரி, எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த அறிவியல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வைதிக பாடங்கள் மிக அவசியமாக வேண்டும்.
அதனால தான் இந்த ஸ்லோகமே பார்த்தீங்கன்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மை. அப்படின்னா ஞானானந்தமயனா நமக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய ஞானம் அனைத்துமே நாம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். அதுல உச்சமான ஆனந்தம் எதுன்னா, பேரானந்தம் எதுன்னா, இறைவனை அறியக்கூடிய ஞானம் தான் பேரானந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இங்கே இந்தியா புல்ஸ் வளாகத்தில் ஒரு கோயிலை கட்டி அந்த உற்சவங்கள் எல்லாமே நடத்தி வருகிறார். இன்னைக்கு தை கார்த்திகைன்னா முருகப்பெருமானுக்கு திருவஞ்சனமாகி அபிஷேகமாகி ஆராதனையாகி பிரசாதங்கள் எல்லாம் விநியோகிக்கப்படுகின்றன. தெய்வ சம்பந்தமான ஞானம் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் ஆனந்தம் மிகுகிறது என்பது முன்னோர்களுடைய வாக்கு. நாம் எல்லாமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாரத தேசத்தில் இருக்கோம். இந்த பாரத தேசம் எப்படி தெரியுமா இந்த உலகத்திலே விளங்கிக்கிட்டு இருக்கு? இன்னைக்குன்னு கிடையாதுங்க, லட்சக்கணக்கான வருடங்களா இந்த பாரத தேசம் எப்படி வழங்கிக்கிட்டு இருக்குன்னா, எப்படி ஒரு பசுமாட்டில் இருக்கிற மடி இருக்கோ, பால் சுரக்குதோ, என்ன பசுமாட்டில் எல்லா இடத்துலையும் பால் சுரக்காது, அந்த மடியில் பால் சுரக்குது பார்த்தீங்களா, அந்த மடி போல ஞானம் சுரக்கின்ற தேசம் நம்முடைய பாரத தேசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகுக்கே ஞான குருவாக இருக்கின்ற தேசம் பாரத தேசம். இந்த ஞான விஷயங்கள்ல, அறிவியல் விஷயங்கள்ல, ஞான விஷயங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரத தேசத்தில் உதிக்காத ஞானம் என்பது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லா ஞானங்களும் பாரத தேசத்திலே நேர்த்தியாக மிக மிக சிரேஷ்டமாக உச்சிஷ்டமாக உதித்திருக்கிறது இந்த பாரத தேசத்திலே என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அறிவியல்னு சொல்லும் போதே இயல்பான அறிவுன்னு அர்த்தம். அறிவியல் எது தெரியுமாங்க? நமக்கு அறிவு எது? எதை பற்றின அறிவு தெரியுமா? முக்கியமாக இருக்க வேண்டிய அறிவு நாம் இருக்கின்ற இந்த உலகை பற்றிய அறிவு. இந்த உலகம்னா நம்ம என்ன பார்க்குறோம்? ஆசிய கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், என்ன இப்படி கண்டம் துண்டமாக அப்படி வெட்டி வெட்டி கிடக்கு பார்த்தீங்களா தேசங்கள் கடலுக்கு நடுவில். அதைத்தானே நம்ம பார்க்குறோம். நமக்கு கண்ணில் தெரிகிறது அதானே. இது மட்டுமா இருக்கு? பிரபஞ்சத்தில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில்னா பஞ்சபூதத்தாலான இந்த முழு பிரகிருதி என்ன, அதுதான் அறிவியல். பாரத தேசத்தில் சொல்லப்படுகிற அறிவியல். இந்த உலகத்தை வெறும் இந்தியாங்கிற ஒரு நாடா மட்டும் பார்க்கறது இல்ல. இந்த உலகத்தை அண்ட கடாகமா அந்த பால் வெளி இருக்குல்ல, நம்ம பால் வெளின்னு சொல்றோம். என்ன, நம்ம திருப்பார்கடல்னு சொல்லியிருக்கோமே, அங்கே சயனித்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றோமே, அவன் எப்படி மில்கி ஓஷன் சொல்றான்? அவன் எப்படி, அதை எப்படிங்க பால், அது எப்படிங்க பாலா மாறிச்சு? அப்ப எந்த ஞானம் எங்க இருந்து எப்படி போயிருக்கு, எங்க மாறி இருக்கு, அந்த மாற்றப்பட்ட விஷயங்கள் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டு திருப்பி நமக்கே அனுப்பப்படுகிறது. இங்கிருந்து திருப்பூர்ல தயாராகிற ஆடைகள் என்ன எல்லாம் அந்த நாட்டுக்கு விதேசங்களுக்கு என்ன முன்னேறின தேசங்கள் சொல்றான், ஐரோப்பியா சொல்றான், அமெரிக்கா சொல்றான், லண்டன் சொல்றான், அங்க போய் மறுபடியும் அதே மறுபடியும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இம்போர்ட்டட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து போகிற சரக்கு தான் எல்லாமே அங்கே மறுபடியும் மறுசுழற்சியில் நம்மகிட்டே வருது. விலை அதிகப்படியாக நல்ல ஒரு லேபிளை போட்டு நல்லா பக்குவப்படுத்தி, பக்குவம்னா பேக், பக்குவம்ங்கிற வார்த்தை பேக்குன்னு சொல்கிறாங்க அவங்க, புரியுதா? நிறைய வார்த்தைகளில் அடியன் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க, உலகம் பூரா இருக்காங்கன்னா தமிழர்களுடைய ஞானமும் உலகம் பூரா இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன, தமிழர்கள் மட்டும் உலகம் பூரா இல்லை, அதோட ஞானமும் சேர்ந்து போயிருக்குன்னா அதோட மொழியும் சேர்ந்து போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம பேசுகிற பாஷையிலே நம்ம நிறைய வார்த்தைகள் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் எல்லாம் உபயோகம் பண்ணுறாங்கிறது நிறைய தெளிவாக தெரியுது. அதனால் பேக்னு சொன்னேன், பக்குவம்னு சொன்னேன். அப்போ பக்குவப்படுத்தப்பட்ட அவங்க வேற விதமாக நம்மகிட்ட அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதை பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதான் அந்த அறிவியல் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. இந்த அறிவியல் நமக்கு முதல்ல நாம் யாரும் புரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ இந்த பிரகிருதின்னு சொன்னேன், பிரகிருதினா என்ன? பிரகிருதினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரகிருதி என்று சொன்னாலே பஞ்சபூதத்தாலான அனைத்துமே பிரகிருதி தான். இந்த பிரகிருதி மண்டலம் சொல்றாங்க. அறிவு நமக்கு அறிவியல் ஞானம் எதை பற்றி இருக்கணும்னா நம்ம உடலை பற்றிய ஞானம், நம்ம உடலை பற்றிய ஞானம், நம்மளுடைய சூழ்நிலைகளை பற்றிய ஞானம், நம்முடைய அண்ட வெளியை பற்றிய ஞானம், இதெல்லாம் இருந்தால் தான் வேற ஞானம் எல்லாமே நமக்கு புலப்படும். எப்படி சொல்றாங்கன்னா இந்த பிரகிருதி எப்படியால் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த பஞ்சபூதம்னு சொல்கிறோம்ல, இப்போ காற்று, பூமி, நிலம், நீர், காற்று, ஆகாசம், அப்புறம் நெருப்பு, என்ன இந்த 5ஆல் ஆன பஞ்சீகரணமாகி செய்யப்பட்டது தான் இந்த பஞ்சபூதத்தாலான இந்த பிரகிருதி மண்டலம்னு சொல்கிறாங்க. இது பிரகிருதி மண்டலம், அண்ட கடாகம்னு சொல்லுவாங்க. அண்ட கடாகம்னா என்ன தெரியுமா? அண்டனா ஒரு முட்டை, அந்த முட்டை வடிவில் இருக்கிறது தான் பாதாளத்திலிருந்து
பிரம்மா இருக்கின்ற அந்த சத்தியலோகம் வரைக்கும் இருக்கின்ற அந்த லோகம், அதான் ஒரு அண்டா, அதான் ஒரு அண்டன்னு சொல்றாங்க. இந்த அண்ட கடகத்துக்குள்ள நடுவுல பூமி இருக்கு. பூமியில இந்தியாவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய கணக்கு. இருக்கிற இருப்பு இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் வேதம் சொல்கின்ற முழுதான அறிவியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூதம் எப்படி நமக்கு வெளிப்படுதுன்னா, தனித்தனியா நின்றுகிட்டு இருக்கா சத்தியலோகத்துக்கு மேல, பிரகிருதி மண்டலம்னு சொல்லி தனித்தனியா நின்றுட்டு இருக்கு. பஞ்சபூதம் பிருத்வி, அப்பு, தேஜசு, ஆகாசம், வாயு, ஆகாசம்னு சொல்லுவாங்க. பிருத்வி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த அனைத்துமே தனித்தனியா நின்றுட்டு இருக்கா. இதையெல்லாம் கலந்து இந்த உலகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் கலந்து இந்த உலகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தானாக தான் தோன்றித்தனமாக உருவாகவில்லை. இது செய்யப்பட்டிருக்கிறது என்றால் செய்தவன் யார் என்றால் அவன்தான் அந்த திருப்பார் கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற, இந்த விளையாட்டாக இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் என்று வேதம் சொல்கிறது. அவன் தான் அதை தான் அந்த மில்கி ஓஷனுங்கிறத அவன் உபயோகம் பண்ணுறான். நம்ம திருப்பார் கடல்னு சொல்கிறோம். ஆகையால இப்படி இந்த விளையாட்டு உலகம் பிருத்வி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம் இதனுடைய தன்மாத்திரைகள்னு சொல்லப்படுகிறது. தன்மாத்திரைகள்னா என்ன? தன்மாத்திரைகள்னா பிருத்வியில் என்ன கிடைக்குதுங்க? நம்ம பூமியிலேருந்து என்ன கிடைக்குதுன்னா கந்தம் கிடைக்கிறது, வாசனை கிடைக்கிறது. நமக்கு எந்த ஒரு வாசனை பொருளும் எங்கேருந்து கிடைக்குதுன்னா பூமியிலேருந்து தான் கிடைக்குது. அப்போ வாசனைக்குன்றான ஆதாரமான விஷயமாக பூமி விளங்கி கொண்டிருக்கின்றது. நீர் எதனின் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்த நீர் இருக்குல்ல, இந்த நீர் எதற்கு ஆதாரமாக இப்போ அடியேன்னு சொல்றது எல்லாமே நம்முடைய உடல் அறிவியலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற எதை பற்றியும் சொல்லலை. இந்த உடலுக்கும் இந்த பிரகிருதிக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த நீர் எதற்கு நமக்கு உடலோடு சம்பந்தமாக இருக்கிறது தெரியுமா? ருச்சி ருச்சி ருச்சி, சுவை சுவை சுவை. நமக்கு நாக்கு வறண்டு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், எதுவுமே சாப்பிட பிடிக்காது, எதுவுமே வாயில் வச்சிக்கவே பிடிக்காது. நாக்கு செத்து கிடக்குப்பா அப்படின்போம். அப்போ என்ன தெரியுமா? உமிழ் நீர் சுரக்கவில்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த உமிழ் நீர் இருக்குல்ல, அது சுரக்கலைன்னா நாக்கு செத்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த உமிழ் நீர் சுரக்கிற வரைக்கும் தான் சுவைங்கிற அந்த விஷயமே இருக்கும். அப்போ இந்த நீர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது சுவை. நீருக்கு சுவை கிடையாது, ஆனால் நீரினாலே தான் சுவையே இருக்கிறது. ரசம் ரசம் பழத்திலிருந்து என்ன சாப்பிட்றோம் நம்ம? ரசம் போன பழத்தை வாயில் வச்சுக்க முடியுமா? சக்கையாக இருக்கும், அதை தூக்கி தூரத்தில் போட்டுருவோம் ரசம் போச்சுனாலே. அப்போ அந்த ரசம் இருந்தால் தான் நமக்கு அந்த சுவை கிடைக்கிறது. அப்போ ரசம். அப்போ காற்றினாலே என்ன கிடைக்கிறது? பூமியினாலே என்ன நமக்கு மனம், நீரினாலே ரசம், காற்றினாலே என்ன கிடைக்கிறதுன்னா, இப்போ காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கா, தென்றல் காற்று வீசுகிறது. என்ன தென்றல் காற்று வீசுகிறது? வீசுனா நம்ம உடம்புக்கு உரசுதா? அது என்ன? ஸ்பரிசம் கிடைக்கிறது. காற்றினாலே ஸ்பரிசம் கிடைக்கிறது. இந்த உடல் எத்தால் ஆகி இருக்கிறது தெரியுமா? என்ன? காற்று பையடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? இந்த உடல் என்ன சொல்லுவாங்க? காற்றிலான பையன்னு சொல்லுவாங்க, காற்றடைத்த பையன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த உலக இந்த உருண்டான உலகம் இருக்கு, இந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, அது எத்தால் ஆயிருக்குன்னா எத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? காற்றினாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப இருந்து? நம்ம கருவா அன்னையினுடைய வயிற்றிலே பிறந்தோம் பார்த்தீங்களா, அப்ப இருந்து இந்த காற்று நிரப்பப்பட்டு இந்த மூக்கு இப்படி இருக்கணும், இந்த காது இப்படி இருக்கணும், இந்த வயிறு இப்படி இருக்கணும், இந்த கண்ணு இப்படி இருக்கணும் சொல்லி இந்த வடிவமே காற்றால் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்ப காற்றினால என்ன நடக்கிறதுனா ஸ்பரிசம் நடக்கிறது. நமக்கு எப்பயாவது வயிற்று வலி, தலைவலி இருக்கும், என்ன? அப்போ டாக்டர்கிட்ட போனால் வாயு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன? வாயு பிரச்சனையால தான் பல நோய் பிரச்சனையே இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் நம்ப முடியுதா? பாருங்க. அதனால வாயு என்ன பண்ணுதுன்னா ஸ்பரிசத்தை கொடுக்குது. தென்றல் காட்டு ஸ்பரிசம். ப்ரெஷர் இருந்தால் தான் வலி இருக்கும். இப்போ நம்ம உடம்புல ஒரு இடத்துல நம்ம ஒரு ஊசியை வச்சு குத்துனா தான் சொரணை இருக்கு. என்ன? சொரணை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு குத்தி பார்க்குறாங்க. என்ன? அது என்ன அர்த்தம்? ஸ்பரிசத்தை கொடுக்குது. பார்த்தீங்களா? ஸ்பரிசம் இல்லைன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வாய் அங்கே சரியாக போகலை, ரத்த ஓட்டம் இல்லை, எல்லாமே பிரச்சனை ஆகும். என்ன? ஆகையாலே இந்த வாயுனாலே தான் நமக்கு ஸ்பரிசமே கிடைக்கிறது. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நெருப்பு என்ன? தேஜஸ் கொடுக்குது. நெருப்பு வெளிச்சம் கொடுக்குது. கண்ணால் பார்க்க முடியுதுனாலே நெருப்பு வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். என்ன? சூரியன் இருந்தால் இந்த விளக்கு எரிஞ்சா
நெருப்பு எரியுது, அதனால தான் சூடு கிளம்புது அங்கிருந்து, அதனால தான் தேஜஸ் கிடைக்குது. நெருப்பினாலே தேஜஸ் கிடைக்குது. ஆகாசத்தினாலே என்ன கிடைக்குதுங்க? அப்ப ஆகாசத்தினால என்ன கிடைக்குது? நம்மளுடைய தொடர்பு இருக்குல்ல, பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ ஆகாச வெளியினாலே நமக்கு மேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகாச வெளினா என்ன பார்க்குறோம்? ஆகாசத்தை அப்படியே தேடுறான். கிடையாது. உடம்புக்குள்ளேயே ஆகாசம் இருக்குங்க, வெளி வெளி இருக்குங்க, வெளி. அந்த வெளி தான் நம்மளை இந்த பாகத்தை எல்லாம், அந்த உடல் உறுப்பெல்லாம் பிரித்து வச்சிருக்கு. இந்த வெளியே இல்லைன்னா ரெண்டு கண்ணும் சேர்ந்துடும், மூக்கெல்லாம் சேர்ந்துடும், வெறும் ஒரு பந்து மாதிரி இருப்போம் நம்ம. இந்த இந்த ஆகாசத்தை எப்படி பண்ணியிருக்கோம்னா, காற்றை நெருப்பி 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 ஒவ்வொரு பாகமாக பிரித்து 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 இந்த உடல் ஆயிருக்கிறது. இந்த உடல் ஆயிருக்கிறது. ஏன்னா நாம் ஆக்கலை, நாம் யாருமே இந்த உடலை ஏற்படுத்தலை. இந்த உடலை திட்டம் போட்டு வகுத்து இப்படித்தான் இருக்கணும், இந்த கண் அழகா அப்படி நல்ல ஷார்ப்பாக இருக்கணும், அப்படியே இந்த மூக்கெல்லாம் அப்படி முழியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோமா? கிடையாது. ஏதோ ஒரு விஷயமால இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறக்குவதற்குண்டான வாய்ப்பு நேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படின்னா இதுதான் அறிவியல், முதல் அறிவியல் இதுதான். என்ன, பிருத்வி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம் என்ற இந்த பஞ்சபூதத்தாலான இந்த உலகத்தை இந்த உடலிலே நாம் எல்லாம் சுமந்து கொண்டு என்ன இந்த சுவைகளை எல்லாம், இந்த இயற்கையான இந்த இயல்பாக இருக்கின்ற இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதுதான் முதல் அறிவியல். இந்த அறிவியலை பத்தி நம்ம பேசுறோமா? இதை வந்து யாராவது மறுக்க முடியுமா? இப்ப தண்ணியால சுவை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். முடியாது. ஏன்னா இதையெல்லாம் ரிஷி சிரேஷ்டர்கள், முனிவர்களும் சித்தர்களும் சிந்தித்து சிந்தித்து, வேற எந்த சிந்தனையும் கிடையாது, என்ன வேற எந்த சுகபோகமும் கிடையாது. அவங்க காய்கனிகளை கூட உண்ணல, வெறும் பத்திரமான இலைகளை மட்டும் உண்டு தவ சிரேஷ்டர்கள் அவங்க எல்லாமே. அவங்க எல்லாம் வகுத்து சென்ற அறிவியல் தான் நம்முடைய வேத அறிவியல் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அறிவியலை நாமும் புரிந்து கொண்டு நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். இப்ப பிருத்வி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம் என்பது பஞ்சபூதம். தன்மாத்திரைகள் சொல்வது பஞ்ச, அந்த அதனுடைய குணங்கள் என்ன, அதனுடைய குணங்கள் இது எல்லாமே என்ன, பிருத்வி, வாயு, தேஜஸ், அப்பு, ஆகாசம்னு சொல்றது போல இதனுடைய குணங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்முடைய இந்திரியங்கள்னு சொல்லப்படுகிறது. நம்ம மிஷின் சொல்றோம், நம்ம ஒரு எந்திரம்னு சொல்றோம். நாமளே ஒரு எந்திரம் தானேங்க, நமக்கு ஏங்க 1008 எந்திரங்கள்? நாமளே ஒரு எந்திரம் தான், இந்த உடம்பே ஒரு எந்திரம் தான். இந்த எந்திரத்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டா தான் வேற எந்த எந்திரத்தையும் உபயோகம் பண்ண முடியும். இந்த எந்திரத்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டாதான் வேற எல்லா எந்திரத்தையும் நம்மளால உபயோகம் பண்ண முடியும். கையில் எடுத்து துணியை மடித்து வைக்கிறதுக்கு விரல்கள் நல்லா செயல்பட்டாதானங்க துணியை மடிக்க முடியும். நம்ம வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம், என்ன இஸ்திரி பெட்டி வாங்கிட்டோம், எல்லாமே கரண்ட்டில் உற்பத்தி ஆகி இயங்கிட்டு இருக்குன்னா விரல் வலி எடுத்தால் என்ன செய்ய முடியும்? நம்மளால் எதுவுமே இயங்கவே முடியாதே. அப்போ இந்த எந்திரம் சரியாக இருக்கணுமா இல்லையா? அப்போ எந்திரியங்கள் சரியாக இருக்கணுமா இல்லையா? அதனால தான் எந்திரியங்கள் அதில் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஞானேந்திரியம் வேற, கர்மேந்திரியம் வேற. ஞானேந்திரியங்கள் என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாயு, என்ன அப்புறம் இந்த உடல், இதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள். அப்போ பார்க்கறதுக்கு கண்ணு, நம்ம மூச்சு விடுறதுக்கு நாசி, மூக்கு, என்ன சுவைக்கிறதுக்கு நாக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, என்ன ஸ்பரிசம் இருக்கு, உடல் வந்து ஸ்பரிசம் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள். கேட்கறதுக்கு காது இருக்கு. இதெல்லாமே பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லப்படுது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் கர்மேந்திரியம்னு தனியாக சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா கைகள், கால்கள், என்ன அப்புறம் வந்து பேசுகிற நாக்கு வந்து 2 வேலை பண்ணுதுங்க. 2 in 1. எது? நம்ம வாய். ஒன்று உட்கொள்றதுக்கு, உணவு உட்கொள்றதுக்கு, சுவைக்கிறதுக்கு உண்டான நாக்கோட சேர்ந்த அந்த வாய். இன்னொன்று வேற வாய். அது என்ன வாய்னா பேசுகிற வாய். என்ன நாக்கு இருந்தால் தான் பேச முடியும். லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. என்ன அந்த நாக்கு சுழலணும், அப்படியே அப்படியே ஆடணும் நாக்கு. என்ன அப்படி ஆடினா தான் நம்மளால் பேச முடியும். அப்போ வாக்குக்கும் இந்த வாய் என்ன அப்படிங்கும்போது இந்த வாய் இருக்குது. அப்புறம் மல ஜல கழிக்கின்ற துவாரங்கள்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு கர்மேந்திரியத்தில் என்ன ஒரு ஒன்று. அது என்ன கைகள், கால்கள், மலஜலம் கழிக்கிற துவாரங்கள், அப்புறம் நாக்கு, என்ன பேசுறதுக்கு உண்டான நாக்கு, இந்த உடல் அப்படின்னு சொல்லி பஞ்ச இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்னு சொல்லப்படுது. இதை வச்சு தான் கர்மா செய்ய முடியும். நம்ம எதை வச்சு கர்மா செய்ய முடியும்? இப்போ இங்கேருந்து எழுந்திரிச்சு சாமிக்கு ஒரு பூ சாத்துறோம்னா எப்படி சாத்துவோம்? நம்ம இங்கே தோட்டத்தில் இருக்கிற செடியிலேருந்து 2 புஷ்பத்தை பறித்து, என்ன கையால் பறித்து, காலால் நடந்து, என்ன பகவானுக்கு நம்ம சமர்ப்பித்து, அந்த துளசியோ அந்த கந்தமோ நமக்கு மூக்கால நம்ம நுகர்ந்தோம்னா ஆஹா ஆனந்தமாக இருக்கும். பார்த்தீங்களா?
என்ன அவர் ஒரு பிரசாதம் கொடுப்பார், அதை நாக்கார சுவைச்சோம்னா அது ஆனந்தம். அப்போ வாயால் பாடணுமா இல்லையா பகவானை? 4 நாமங்களை சொல்லி பாடணுமா இல்லையா? கேசவா, நாராயணா, மாதவா, விக்னேஸ்வரரே, விநாயகரே என்ன அப்படின்னு சொல்லி பாடணுமா இல்லையா? அப்போ நாக்குனால நாம் எல்லாமே நம்ம வாக்கை உதிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான். அந்த வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இருக்கிற கர்மங்கள்லையே எல்லா கர்மங்களையும் அடங்கியிருக்கும். என்ன இருக்கிற கரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஞ்சபூதத்திலான உடலில் இருக்கிற இந்த கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் எல்லாமே அடங்கிடும். ஒன்று மட்டும் அடங்கவே அடங்காதுங்க. அது பிறப்பிலிருந்தே சொல்லப்படுகிறது. கர்ப்பப்பையில் இருக்கும் போதிருந்தே ஒரு இந்திரியம்தான் செயல்படுற இந்திரியம். ஏன்னா ஒன்று ஹிருதயம், அது உடலுக்குள்ளே இருக்கிறது, அது செயல்படுற இந்திரியம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற கர்மேந்திரியம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் இருக்கிற இந்திரியம், அது செயல்படுற இந்திரியம் எது தெரியுமா? வாயு தான். இந்த வாய் அடங்கவே அடங்காதுங்க. அந்த வயிற்றில் இருக்கிறது அம்மா சாப்பிட்றது, தாய் சாப்பிட்றது பூரா மறுபடியும் மறுபடியும் தொப்புள் கொடி வழியாக அது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உள்ள வாயில் சுவைச்சு அப்படியே வச்சிருக்கும். என்ன அந்த கர்மேந்திரியம் கடைசி வரைக்கும் அடங்காதாங்க. அடியேனே பார்த்துருக்கேன், நிறைய பேர் அந்திம திசையில் இருப்பாங்க. என்ன வேணும்னு சொன்னால் இந்த கடையில் போய் இந்த பொங்கலை வாங்கிட்டு வாம்பாங்க. போகிற திசையில் இதுக்கு அடங்க மாட்டேங்குது. அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறோம், கடைசி நேரத்தில் அரிசியை போடுறோம் அடங்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வாய் அடங்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வாய் அவ்வளோ முக்கியம். அப்போ இந்த வாய் புனிதமானது, புண்ணியமானது, நல்ல நல்ல விஷயங்களை பேசுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கின்றது இந்த வாய்க்கு. அந்த வாய்ப்பை தான் வாய்ப்பு, வாய் வாய் வாய்னு சொல்கிறாங்க. அதுதான் வாய்ப்பு. தமிழ் எவ்வளோ அற்புதமாக சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாயார நல்ல விஷயங்களை, சுகமான விஷயங்களை, மங்களமான விஷயங்களை பேசுங்க, அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுங்க. வேத மார்க்கத்தில் நம்முடைய ரிஷிகளால் சொல்லப்பட்ட அந்த உபதேசங்களை எல்லாம் கேளுங்க, காதால கேளுங்க, வாயால பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறிவியல் முதல் அறிவியல். இதுக்கப்புறம் இருக்கிறது இன்னொரு இந்திரியம். அது என்ன தெரியுமா? இந்திரியங்கள்லையே எல்லா இந்திரிய, கை, காலு, வாயு, நாக்கு, மூக்கு, என்ன காது, எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்ற அரசனாக இருக்கின்ற ஒரு இந்திரியம் எது தெரியுமா? அதுதான் மனம் என்று சொல்லப்படுகிறது. மனம். அந்த மனம் எப்படியோ ஓடும். என்ன அதை இழுத்து பிடிச்சி நிறுத்தி வைக்கணும்னா ஞானம் வேணும். அதான் ஞானம். அந்த ஞானம் எதுக்கு இருக்குன்னா ஆத்மாவுக்கு இருக்கிறது. அந்த ஞானம் அந்த இருக்கிற அந்த மனத்தை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு தான் இந்த அறிவியல் நமக்கு வேண்டும். அப்ப 21வது இந்திரியம் இந்த மனம். அதுக்கப்புறம் நாம் செய்கிற செயல்பாட்டினாலே ஏன்னா நமக்கு நிறைய அகங்காரம் வரும், மமகாரம் வரும். என்ன மகான் ஆவதற்கு, மகான் ஆயிட்டோம்னா மகான் ஆகிறதுக்கு முன்னால் என்ன தெரியுமா நடக்கும்? நமக்கு நிறைய அகங்காரம் வரும். இவ்வளோ சாதிச்சுட்டா அப்போ கர்வத்தோடு அலைவோம். ஏன்னா பெரிய கர்வத்தோட இவ்வளவு சாதிச்சுட்டோம், இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது, இந்த உலகத்தில் நம்ம அளவுக்கு அறிவு இருக்கிற எவன்டா இருப்பான்? என்ன இது ராவணனுக்கு இருந்த கர்வம். எப்படி ராவணனுக்கு இருந்த கர்வம்? இந்த உலகத்தையும் என கட்டி ஆள்கின்ற அந்த வரத்தை பெற்றிருக்கிறோம், சாவா வரத்தை பெற்றிருக்கிறோம். என்னை விட எவன்டா இந்த உலகத்தில்? எல்லாமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சூரியன் நான் உதிக்க சொன்னாதான் உதிப்பான். என்ன எல்லா கிரகங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எவன் நான் சொன்னாதான் லங்கைக்குள்ளே பிரவேசம் பண்ண முடியும். எப்படி யாரையும் கொல்ல முடியாதவன் என்கிட்ட அனுமதி கேட்டு தான் எவன் உயிரை எடுக்கணும். அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த கர்வம் தலை தூக்கி ஆடுகிறது பார்த்தீங்களா? அது அகங்காரம்னு சொல்லுவாங்க. அது கூட நம்மகிட்டே இருக்கு. அதுவும் நம்மோடைய சேர்ந்து இருக்கின்ற அறிவியல்ல ஒன்று. இயல்பு, இதெல்லாம் இயல்பு. அதுக்கப்புறம் அதை ஒழிச்சோம்னா நம்ம மகான் ஆயிடலாம். இதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு, இந்திரியர்கள்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு, நேர்மையாக நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நம்ம உபயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நல்ல பக்தியோடையும் ஞானத்தோடையும் உபயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நல்ல கர்மாக்களை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு கர்வம் பிறக்கிறதுக்கு அந்த கர்வத்தையும் அடக்கணும்னா நாம் எல்லாம் மகான்கள் ஆகிறோம். அகங்காரம் மகான்னு சொல்லி அடியேன் இப்போ சொல்கிறது நம்ம உடல், நம்மளுடைய நடத்தை சம்மந்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அகங்காரம் மகான் என்ற தத்துவமே இந்த அண்ட வெளியிலே இருக்கிறதா? நம்ம அண்டத்தில் பார்க்கறது எல்லாமே இந்த பிண்டத்தில் பார்க்குறோங்கிறது தத்துவம். இது தத்துவம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி இது விளங்குகிறது என்பது இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு புரியும். 21வது தத்துவம் மனது. அப்புறம் அகங்காரம் மகான்னு சொல்லி 2 தத்துவங்கள் இருக்கின்றன. 23 தத்துவம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 24வது தத்துவமாக ஒன்று விளங்குகிறது. அது என்னன்னா, இந்த பிரகிருதின்னு சொல்கிறோம்ல, இது நம்ம எல்லாமே கலந்து தான் பார்க்குறோம். என்ன இப்போ நீங்கள் இந்த மந்திரங்களில்
மந்திர புஷ்பம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயதனவான் பவதி, அபாம் ஆயதனவான் பவதி அப்படின்னு வரும். ஏன்னா வேதத்தில் எல்லாமே சொல்லப்படுற மந்திரங்கள் எல்லாமே அதில் வரும். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நீரிலிருந்து தான் உற்பத்தி ஆயிருக்கிறது. ஏன்னா இந்த நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நீரிலிருந்து தான் உற்பத்தி ஆயிருக்கிறது. ஏன்னா இந்த சூரியன் நீரிலிருந்து தான் உற்பத்தி ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி, வாயு, ஏன்னா இந்த உலகம் அனைத்துமே நீரிலிருந்து தான் உற்பத்தி ஆயிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு தாமரையை வச்சுக்கிட்டு வணங்குவாங்க அந்த மந்திரத்தை சொல்லி. மந்திர புஷ்பம் பாடியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்திர புஷ்பம் எல்லாம் வீட்டில் ஓதுனோம்னா அவ்வளவு தேஜஸுங்க, அவ்வளவு மங்களம்ங்க மந்திர புஷ்பம், அந்த மந்திரத்தை. அதனால அந்த அபாம் ஆயதனவான் பவதின்னு சொல்லுவாங்க. அபாம் என்ன, அபான்னா என்னங்க அர்த்தம், ஆபக என்ன அர்த்தம்? பஞ்சாபூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாபூர் கேள்விப்பட்டது இல்லையாங்க? கொஞ்சம் தலையாட்டுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா நம்ம பேசுறது மக்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கணும், அதே சமயத்தில் திருப்பியும் பேசணும். ஒரு கம்யூனிகேஷன் சொன்னாலே 2 வே தான் கம்யூனிகேஷன். என்ன, 1 வே நானே பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் அந்த உண்டான அந்த பலன் இருக்காது. அதனால பஞ்சாப் கேள்விப்பட்டிருக்கீங்க? பஞ்சாப் எதுக்குங்க பஞ்சாப்னு பேர் வந்திருக்கு? 5 நதிகள் ஓடுறதுனாலே அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செல்வ செழிப்பாக கிடக்கு. விவசாயத்திலேயே முதல் மாநிலம் பஞ்சாப்னு சொல்கிறாங்க. ஏன், ஒரு போராட்டம் நடந்துச்சு, விவசாயிகள் போராட்டம் டெல்லியில். அங்கே சேர்ந்த கூட்டம் பூரா தலைப்பையோட தான் வந்தாங்க. என்ன, அதிகபட்சமான மக்கள் அங்கிருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லுங்க. அரசியல் வேற, அது வேறு தான். ஆனால் உண்மையில சொல்லப்போனால் அந்த விவசாயம் செழிப்பாக இருக்கின்ற ஒரு மாநிலம் எதுன்னா பஞ்சாப். அதுக்கு பேர் பஞ்சா ஆபகன்னு தான் பேர். ஆபன்னா நீர்னு அர்த்தங்க. அபாம் பவதி, என்ன, அபாம் ஆயதனவான் பவதி அப்படின்னா நீர்லேருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த நீரை போற்றும் விதமாக அந்த மந்திர புஷ்பம் அமைந்திருக்கிறது. அப்போ நீரிலிருந்து தான் எல்லாமே அப்படின்னா திருப்பார் கடலிலே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றவன், நாராயணா நீர்னு அர்த்தம், அதை அயனமாக கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறான் இந்த ஸ்ரீமன் நாராயணன் சொல்வதுதான் அவனுடைய பேரே நாராயணன் சொல்றாங்க. நாராயணா இந்த ஆத்மாக்கள் எல்லாமே அவனுடைய உடலாக இருக்கின்றது என்பது போல அமைந்திருக்கிறது. ஆகையால இந்த பஞ்சபூதங்கள், இந்த நிலம், நீர், காற்று, அப்புறம் நெருப்பு, ஆகாசம், இந்த பஞ்சபூதங்கள் கலந்து இருக்கிறது பார்த்தீங்களா? இப்போ நீர்லேருந்து எல்லாம் வருதுன்னு சொன்னேன். அதுபோல ஒவ்வொரு 4 பாகங்களும் ஒரு பாகத்தோட கலந்து இருக்குன்னு சொல்றாங்க. பஞ்சீகரணம், எல்லாமே கலந்து இருக்கு. தனியா பார்க்க முடியாது. நீரை மட்டும் தனியா பார்க்க முடியுமா? உள்ளுக்குள்ள H2O காற்று இருக்கு. என்ன, அதே மாதிரி நெருப்பை மட்டும் தனியா பார்க்க முடியுமா? அதுலயும் ஆக்சிஜன் இருக்கு, கலந்துருக்கு. பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதத்தோடையும் ஒன்று கலந்திருக்கிறது. கல்லுக்குள்ளே நீர் அப்படின்றான். என்ன, அது எப்படிப்பா போச்சு? இளநீக்குள்ள எப்படிப்பா நீர் போச்சு? யாருப்பா போய் பூத்தி வச்சாங்க? தெரியலையே. இதுக்கெல்லாம் விடையே கிடையாதே. கேட்டால் இயற்கைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம இயற்கை அறிவியல்னு சொல்லி, என்ன, நம்ம ஞானம்னு சொல்லி ஆன்மீகம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன, அவங்க பாஷையில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இந்த பஞ்சபூதங்கள் பகவான் எப்படி ஏற்படுத்தியிருக்காருன்னா தனித்தனியாக அந்த ரா மெட்டீரியலாக வச்சுருக்கான். எப்படி கல் தனியாக, ஜல்லி தனியாக, என்ன செங்கல் தனியாக, சிமெண்ட் தனியாக வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி. அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் தனித்தனியாக பிரகிருதி என்று ஒன்று இருக்கிறதாம். அதுதான் மூல பிரகிருதின்னு சொல்கிறார்கள். எப்படி மூல பிரகிருதி? அது தனித்தனியாக இருக்காங்க. அது இந்த அகங்காரம் மகான் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்த மூல பிரகிருதி இருக்கு. அதுக்கப்புறம் அகங்காரம் மகான் வருது. அதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்கிறது. 24 தத்துவம் இருக்கிறது. 25வது தத்துவம் தான் நாம, இந்த உயிர்கள், இந்த ஆத்மாக்கள் சொல்லப்படுகிற இந்த ஆத்மா. இந்த ஆத்மாக்கு அவ்வளவு பெருமையாங்க. ஏன்னா இந்த ஆத்மா இருக்குல்ல, ஆத்மானா எது? இந்த வாட்சு, இந்த வாட்சு யாருதுங்க? இந்த வாட்சு உங்கள் உடையது. அப்ப உடையவர் யாரு? உடையவர் நீங்க. இப்ப இந்த வாட்சை நான் கேட்டேன், இப்ப இந்த கை யாருடையது? கை உங்களுடையது. ஆனா இந்த கை நீங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கை உங்கள் உடையது. இந்த உடைமை யாருடையதுன்னா உங்களுடையதுன்னு சொல்றான். அப்ப இந்த உடையவர் யாருன்னா நீங்கன்னு சொல்றான். ஆனா நீங்கன்னு சொன்னா இந்த கண்டு இல்ல, இந்த கையும் இல்ல, இந்த காதும் இல்ல, என்ன, இந்த நெஞ்சும் இல்லை. எனக்கு நெஞ்சு வலி, என்னுடைய நெஞ்சு வலிக்கிறது, என்ன, என்னுடைய நெஞ்சு வலிக்கிறது, அப்படிதானே சொல்றோம். அப்படி சொல்லும்போது எல்லாமே உங்களுடையதுன்னா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா முடிக்கிறோம். அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா உடையது தான்
அனைத்துமே நம்மளுடைய உடைமைகள் எல்லாத்துமே அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல்ல இருந்து இந்த அறிவியல் ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்குகிற என்ன வீடு, பங்களா, காரு, எல்லாம் வசதிகள் எல்லாமே, நகைகள் எல்லாமே வாங்குறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே யாருடையதுன்னா அந்த ஆத்மாவுக்குண்டான சொத்து. என்ன அப்ப இந்த ஆத்மா தன்னிச்சையாக இயங்குதா? இப்போ நம்ம எல்லாம் பிறவி எடுத்திருக்கோங்க. நம்ம பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். நான் கேட்குறேன் கேள்வி. கொஞ்சம் நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து தெளிவாகணும்னா நடைமுறைக்கு வந்துடணும். இப்போ நான் அடியேன் பேசுனதுலாம் நடைமுறை தான், எல்லாமே இருக்கிறது தான், இல்லாததை பற்றி எதுவுமே பேசுகிறேங்க. காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, இந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாமே தனித்தனியாக நம்ம கண் கூட பார்க்குறோம்ல. இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்கிறான். ஒரு பையன் கேட்டான், நெருப்பு எங்கேயா உடம்புல இருக்குன்னு கேட்டான். காற்று இருக்குப்பா, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன எலும்பு மாதிரி இருக்குது, அதெல்லாம் உடல்ல இருந்து உள்ள பூமியிலேருந்து கிடைக்கிற மாதிரி எலும்பு நல்லா தடியாக உள்ளே கிடக்கு. சரி ஓகே, பூமி இருக்குது, சதை இருக்குது, ஒத்துக்கிட்டேன். என்ன அப்புறம் காற்று பூமி இருக்குப்பா, ஆகாசம் இருக்குது, ஆனால் உள்ள ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இயங்கிட்டு இருக்குது, ரத்த ஓட்டமெல்லாம் இருக்குது, அப்போ ஸ்பேஸ் இருக்குது, அப்போ ஆகாசம் இருக்குது, ஏன்னா எல்லாம் இருக்குது. நெருப்பு எங்கேயா இருக்குது கேட்டான். தெர்மாமீட்டரை வச்சு வாயில் வச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருன்னு கேட்டேன். 98.4 டெம்பரேச்சர் நார்மல் அப்படின்றான். அந்த சூடு எங்கேருந்துடா வருது அப்படின்னு கேட்டேன். உள்ள வயிற்றுல வைஸ்வானரோ பூத்வா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதாகான்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான். நான் தாண்டா அவன் வயிற்றுக்குள்ள நெருப்பாக உட்காந்துக்கிட்டு நீ கண்டதையும் சாப்பிட்றத ஜீரணம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்க நீ? என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்க? ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா பரோட்டா சாப்பிட்ற, என்ன உள்ள தள்ளிக்கிட்டே இருக்க, ஆகாத போகாத எண்ணெய் பலகாரங்கள்லாம் போய் திட்டிக்கிட்டு அப்படியே சாத்திக்கிட்டு இருக்க உள்ள போட்டு. என்ன விருந்துக்கு போனால் அடங்குறியா? என்ன சாதம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சாதம் வைக்க சொல்கிற, அப்புறம் அதில் கொஞ்சம் குழம்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி குழம்பு வச்சு சொல்கிற, குழம்பு அதிகமாகச்சுன்னு சாதம் சொல்லுது, அப்படியே பாத்தி கட்டி அடிக்கிறியடா நீ. என்ன அப்படி எல்லாத்தையும் உள்ள அனுப்புறதுக்கு சீரணம் பண்ணுறது யாருன்னா அகம் வைஸ்வானரோ பூத்வா என்ன தேகமாஸ்ரிதாக, அந்த தேகத்தை வளர்க்குறதே நான் தாண்டா உள்ள நெருப்பாக இருந்துக்கிட்டு. அது தாண்டா இந்த 98.4 டிகிரி. எப்படி இதெல்லாம் நாம் யாரும் செய்யலைங்க. என்ன நம்ம யாரும் செய்யலை, நம்ம தகப்பந்தாயும் செய்யலை, என்ன இந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏயும் செய்யலை, எம்பியும் செய்யலை, என்ன இந்த மந்திரிகள் எல்லாம் செய்யலை, எவனுமே செய்யலை. இதெல்லாம் தானாக நடக்கிறது. அறிவியல், இயல்பான அறிவு. எப்படி இயல்பான அறிவு. இந்த அறிவை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டதே வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு இதை மனசில் உள்வாங்கி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் எப்படி நம்ம எல்லாம் மாடு மாதிரி இருக்கணுங்க. திட்டுவாங்க ஏன்னா மாடு மாதிரி இருக்கேன்னு சொல்லி. மாடு மாதிரி தான் இருக்கணும். என்னென்னா எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அப்படியே வீட்டில் போய் விஜய்பாபு என்னென்னமோ பேசினாரே அப்படின்னு அப்படியே மனசை வச்சுக்கிட்டு அசை போடணும். என்ன அதனால தான் மாடு மாதிரி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த மாடு மாதிரி அசை போடும்போது பல உண்மைகள் வெளிப்படுங்க. உண்மையிலேயே நம்ம சாதாரண விஷயங்களையே அப்பா நிறைய உபதேசம் பண்ணுவார். ஒரு பேச்சு என் பையன் கேட்க மாட்டான், எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு. நான் கேட்டேன், ஏன்டாடி ஒரு வார்த்தையாச்சும் சரிங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன, இது எப்படி இப்படி ஆகும், அது எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவான் அவன், அடியே என்னென்ன பேசுகிறேனோ அதெல்லாம் போய் அவங்க சிலையத்தோட போய் பேசிக்கிட்டு இருப்பான். அடா பாவி பேல என்கிட்ட காப்பி அடிச்சேன்னு சொல்றது கூட மனசு வர மாட்டேங்குது உனக்கு. அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் போய் சிநேகிதட்ட போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான், வார்த்தை அடிச்சுட்டு இருப்பான். அப்போ மனசில் உள் வாங்கிட்டான். ஆனால் பெருமைக்காண்டி நான் உன் பேச்சை கேட்கறது இல்லைங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவன் எல்லாத்தையும் உள்வாங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா இதை வந்து ராமாயணத்தில் ராமன் வில்லினாலே அம்பையா விட்டு அப்படியே சரமழையா பொழிஞ்சானான். எப்படி ஒரு அம்பை விட்டா ஒரு அம்பு போகாதான், 1000 அம்பு பறக்குமா ஆகாசத்தில். அந்த கோதண்டத்தை எடுத்துக்கிட்டு ராமன் வந்து அந்த யுத்த களத்தில் நின்று என்ன ஜடாமுடி தரிச்சுக்கிட்டு, அப்போல்லாம் அந்த ஆடைகள்லாம் ராமனுடைய ஆடையெல்லாம் போர் வீரர்களுக்கு உண்டான அந்த கவசம் குண்டலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண என்ன காஷாயத்தை தரிச்சுக்கிட்டு ஒரு சன்னியாசி போல இருந்துக்கிட்டு மர உரி தரிச்சுக்கிட்டு அங்கே இலங்கைக்கு போய் போர்க்களத்தில் நின்று கோதண்டத்தை எடுத்து ஒரு வில்லை அப்படியே பூட்டி அடிச்சான்னா 1000 அம்புகளா செதறமா அப்படியே போய் அத்தனை வீரர்களும் வந்து மடிந்தார்களாம். இந்த ராவணனுடைய கொடையும் என்ன அந்த ரதமும் முறிந்து விட்டது. முறிந்து விடும்னு பயந்து முதல்ல ஓடி இருக்கான் ராவணன். அப்படியே கோட்டைக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே பிரவேசமாக ஓடி இருக்கான். அப்போ இந்த இவன் ஊருக்குள்ளே வேகமாக அந்த அந்த ரதத்தை ஓட்டுற அந்த சாரதியை வந்து வேகமாக ஓடிட்டு உள்ளே போயிட்டானான். ராவணன் காப்பாற்றணும், அரசன் இல்லை தலைவன் இல்லை, காப்பாற்றணும் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டான் டிரைவர். என்ன கொண்டு போகும்போது ராவணன் நிறுத்த சொல்லிட்டு இரு 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 என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம அங்கே யுத்த காலத்துக்கு போவோம், மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் மறைவில் இருந்து
ராமன் எப்படி அம்பு விடுகிறான் என்ற அந்த தோரணை, அந்த ஸ்டைலை பார்ப்போம்பா அப்படின்னு இருக்கானா. எப்படி பாருங்க, ராவணனை கொல்ல வந்த அந்த ராமனை, அவனுடைய வில்விடும் அந்த வித்தையை, அந்த தோரணையை ரசிப்பதற்காக ராவணனே முற்பட்டு இருக்கிறான்னா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன, இதுதான் நம்ம எதிரிகளை கூட நண்பர்களாக நாம் பார்க்கக்கூடிய அளவிலே மனசு இருந்தால் கூட, ஆனால் அதுக்கு உண்டான அந்த தகுதி நம்ம குணம் இல்லாமல் இருக்கிறனால நடக்கிற விஷயம் என்ன. அப்படி இருக்கும்போது நமக்கு எதிரிகிட்ட இருந்து வார்த்தை வருதுனாலே சில உண்மைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் எதிரிதாக பார்க்க முடியாது, எல்லாத்தையும் எதிர்வார்த்தையாக பார்க்க முடியாது. திருடங்களே சில நேரத்தில் தாங்க தான் திருடணும்னு ஒத்துக்குவாங்களாம். திருடங்களே தாங்க நான் தான் திருடன்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்படியே வாய் வார்த்தையில் பேசும்போது அதுதான் விசாரணைன்னு சொல்கிறாங்க. விசாரணை ஏன் நடக்குதுன்னா, அவனை எப்படியாவது அவன் வாய் வார்த்தையில் ஒத்துக்குவானாங்கிறது அப்படியே பார்க்குறாங்க. அதுதான் விசாரணை நடக்குது. ஆகையாலே இந்த அப்படியே சொல்ல வந்தது என்னென்னா, இந்த அறிவியல் இதெல்லாம் நம்ம எடுத்து உள்வாங்கிக்கிட்டு வீட்டில் போட்டு அசை போடுங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ இந்த அறிவியல் ஞானம் நமக்கு புகட்டப்படுகிறதுன்னா, இன்றைக்கி கலாச்சாரத்துக்கு வரணும். இப்போ இந்த அறிவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பஞ்சபூதத்தலான உடல், இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் இருக்குப்பா. இப்போ என்ன பண்ண சொல்கிற நீ இதை வச்சுக்கிட்டு அப்படின்னா, கலாச்சாரத்தை நாம் வளர்க்க வேண்டும். இப்போ எல்லாருமே காட்டுவாசியாக இருந்துடலாமா? என் நம்பர் சொன்னா ஒரு இடத்துல, என்ன நீ பெருசாக ஆன்மீகம்ங்கிற, பெரிய ஆச்சாரம்ங்கிற, அனுஷ்டானம்ங்கிற, வேஷ்டிங்கிற, பொட்டு வச்சுக்கிற, எல்லாம் சொல்கிற, எல்லாம் காட்டுவாசி காலத்தான மறந்துருக்கோம் ஒரு காலத்தில். என்ன, எல்லாத்தையும் பிடிச்சதெல்லாம் வெட்டி அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காட்டெல்லாம் துவம்சம் பண்ணிக்கிட்டு அப்படி தானே இருந்திருக்கோம். நீ என்ன பெருசாக கலாச்சாரம்ங்கிற, அப்போ வா போவோம், வா வெட்டுவோம், நான் உன்னை முதல்ல வெட்டுறேன், உங்ககிட்ட இந்த பைசாவெல்லாம் பிடிக்கிறேன், நீ ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்டேன். அப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்? இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சுன்னா, அசைவம் சாப்பிடலாமா வேணாமாங்கிற பேச்சில் இது வந்துச்சு. எல்லாத்தையும் வெட்டி திங்க வேண்டியதானே, நமக்கு என்ன இருக்குது? ஏன்னா நமக்கு என்ன பெரிய பொறுப்பு இருக்குது? ஏன்னா எதையும் விட்டலாம், எதையும் திங்கலாம், எதையும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இந்த கலாச்சாரம் வளரும்? கலாச்சாரம் என்னங்க அர்த்தம்? நம்ம ஆங்கிலத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்றோம். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர், அது என்னங்க கல்ச்சர் பொன்னின்னு ஒரு அரிசி கூட வருது, கல்ச்சர் பொன்னி, அது கல்ச்சர். கலையுடன் கூடிய ஆச்சாரம் தான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம்ங்கிற வார்த்தையில் அர்த்தம் புரியணும் நமக்கு. வெறும் கலாச்சாரம்னா நம்ம உடுத்துற உடை, என்ன ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டால் அது ஒரு கலாச்சாரம் அப்படின்றோம். அந்த கலாச்சாரம்ங்கிற வார்த்தையே நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய வார்த்தை. கலையுடன் கூடிய ஆச்சாரம். ஆச்சாரம் என்ன? ஒழுக்கம்னு அர்த்தம். கலை என்ன? அழகுன்னு அர்த்தம். அழகான ஒழுக்கம் தாங்க கலாச்சாரம்ங்கிறதுக்கு பொருள். இந்த அழகான ஒழுக்கத்தை, கலாச்சாரத்தை நம்மகிட்ட இருந்து அவன் வாங்கிட்டு போகிற ஒரு விஷயத்தை, இந்த வார்த்தையை மட்டும் வாங்கிட்டு போயிட்டா அங்கே போய் கல்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஊர் விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாதனால வர்ற பிரச்சனையே பெரிய பிரச்சனைங்க. நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் சொல்கிறான், நாங்கள் உங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோன்றான். எப்படி? நம்ம ஊர் கலாச்சாரத்தை அங்கே கோயில் கட்டியிருக்காங்க, சீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது, ஏன்னா அங்கே அம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, எல்லாம் கோயில் இருக்குது. ஏன் இங்கே இல்லையா? அவன் சொல்கிறான், வெளியே போனால் நம்ம ஆட்கள் நிறைய இருக்காங்கப்பா, என்ன நம்ம ஆட்கள் அந்த தெருவில் இருக்காங்க, இந்த தெருவில் இருக்காங்க, அந்த தெருவில் இருக்காங்கன்றான். ஏன் இங்கே ஊரு பூரா நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க. வெளியில் கால் எடுத்து வச்சாலே என்னால் தலையை ஆட்டி முடியலையே, அத்தனை பேர் நம்ம சனங்கள் தானே. என் பையன் சொல்லுவான், ஏன்பா உங்களால் ஒருத்தனை கூட தலையாட்டாமல் போக முடியாதா? நான் ஆட்டலைன்னா அவன் ஆட்டுவான்டா, அவன் ஆட்டுறதுக்கு நான் ஆட்டணும்டா. விஷ் பண்ணணும், வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு ஜனங்கள், சௌராஷ்டிரா சமூகமும் சரி, செட்டியார் சமூகமும் சரி, நாடா சமூகமும் சரி, எல்லாமே இந்தியர்கள் கொட்டி கிடக்கிறார்கள் நம்மளுடைய பாரத தேசத்திலே. அப்போ இங்கே இருக்கிற விஷயங்களை அறுபது தெரியாமல் அங்கே போய் மறுபடியும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான், இயற்கையான இன்டெலிஜென்ஸை விட்டுட்டு. அடியான்னு கேட்டேன், நீ சீனிவாச பெருமாள் கோயில் கட்டுற, ஐயப்பன் கோயில் கட்டுற, முருகன் கோயில் கட்டுற, ஏன் பழனி மலையை தூக்கி போக முடியுமா? அங்கே அவங்களால நம்ம சித்தர்களை அழைச்சிட்டு போக முடியுமா? நம்ம ரிஷிகளை அழைச்சிட்டு போக முடியுமா? இந்த ஓடுற நதி காவேரியை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அப்போ எதுக்கு பேசுகிற? அதாங்க வழக்கு பேசணும்னா முழுசாக பேசணும், ஏதோ பெருமைக்கு நம்ம பேசக்கூடாது. என்ன அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் அருமையை தெரிஞ்சுக்குங்க. இந்த பஞ்சபூதத்தாலான இந்த உடல் பிரகிருதி மண்டலத்தில் நாம் பாரத தேசத்தில் பிறக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரத்துக்கு முன்னால் வேற மாதிரி பேசிட்டு பின்னால் வேற மாதிரி செஞ்சோம்னா அந்த அருமைகள் பெருமைகள் நமக்கு தெரியவில்லை, அந்த ஞானம் நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. இதை பற்றின விஷயங்கள் அடியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு ஐயா சொன்னார், இதை
பத்தின புரிதல் இல்லைப்பா மக்களுக்குன்னாரு. அப்போ புரிதல் என்ன இல்லை, எதுக்குன்னா கற்பித்தல் இல்லை. இதை பற்றின கற்பிக்கப்படணுமா இல்லையா, சொல்லித்தரப்படணுமா இல்லையா? இன்னைக்கு திருவள்ளுவருக்கு பெருசாக சிலை வச்சுட்டாங்க கடலுக்குள்ள. என்ன அந்த திருவள்ளுவருக்கு சிலை வச்சுருக்காங்கன்னா நிற்கிற மாதிரி சிலை வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? திருவள்ளுவர் எங்கேயாவது நின்று பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்புறம் எப்படிங்க அங்கே நிற்க வச்சாங்க திருவள்ளுவரை? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அப்படின்னு சொன்னா நிற்க வச்சுட்டான். அட பாவிகளா, அவன் சொன்ன பேச்ச ஒரு பேச்ச கேட்குறீங்களாடா? அவன் நிற்கன்னு சொன்னதால அதை பேச்ச கேட்டிருக்கோங்க அப்படின்றான். அவன் எப்படி இருக்கும் பாருங்க அரசியல். என்ன எப்படி இருக்கு பாருங்க அரசியல். என்ன அவன் எத்தனையோ உபதேசங்கள் பண்ணியிருக்கான் திருவள்ளுவர். என்ன ஒரு மனைவியினுடைய வாழ வேண்டும், புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, எல்லாத்தையும் விரிச்சு விட்டு அவரை நிற்க வச்சுட்டாங்க. பாவம் அவர் கடலுக்கடையில் நின்றுருக்காரு. அவர் இப்போ கிளாஸ் என்ன ஒரு மேடை வச்சுருக்காங்களாம், ஒரு பெரிய பாலம் கட்டியிருக்காங்களா, அதை பார்க்கறதுக்கு கூட்டம் போகுது. ஏன்னா திருக்குறளை படிக்கிறதுக்கு கூட்டம் போகல. அதனால் அந்த அறிவியலுங்கிறது மாறி போயிருச்சு. இன்னைக்கு எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் ஆகிட்டோம். எல்லாமே மாற்றுத்திறனாளிகள். நம்ம திறனெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு இயற்கையான திறன், உண்மையான ஞானம், சத்ஞானம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த கற்பித்தல் இல்லாததினாலே வருகின்ற பிரச்சனை எல்லாமே. அப்போ கலாச்சாரம்ங்கிறது யாருடையது? கலாச்சாரத்துக்கு உடையவர் யார், உரிமையாளர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கலாச்சாரம்ங்கிற வார்த்தைக்கே உரிமையாளர் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கின்ற இந்த நம்முடைய நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வெஸ்டர்ன் கலாச்சாரம், யூரோப்பியன் கலாச்சாரம், அப்படி கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரம்ங்கிற வார்த்தையை பின்னம் பண்ணினால் நம்முடைய பாஷையில் இருக்கிறது கலை ஆச்சாரம் அப்படின்னு சொல்லி. ஆச்சாரம் என்னங்க? கலை என்ன அழகு, என்ன நல்ல கலையாக இருக்காருப்பா, நல்ல லட்சணமாக இருக்காருப்பா, அழகாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நல்ல ஆடை உடுத்திட்டு வந்திருக்காரு, நல்ல தோடு அணிஞ்சு வந்திருக்காரு, நல்ல லட்சணமாக இருக்காருப்பா, நல்ல ஆச்சாரமாக இருக்காருப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கமாக இருக்காருன்னு அர்த்தம். இந்த ஆச்சாரம்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க? நம்ம காலையில் எந்திரிக்கும் பார்த்தீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே, படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே பகவானை தியானம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே 7 தடவை கையை பார்த்து ஹரி 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 ஹரின்னு சொல்லி 7 தடவை சொல்ல சொல்கிறான். என்ன 7 தடவை ஹரியை சொல்ல சொல்லலாம். சொல்கிறோமா? நம்ம சொல்கிறோமா? அறிவியல் முன்னேற்றங்க, இதை போய் சொல்கிற அறிவியல் முன்னேற்றத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஹரியப்புன்னு சொல்கிறான். ஹரியப்புன்னா எந்திரின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் ஹரி அப்புங்கிறான். புரியலையா? அப்பு எந்திரிக்கும் போதே ஹரிய சொல்றாங்க, ஹரிய பரியப்புங்கிறாங்க. அவன் எங்க இருக்கு? அவன் காப்பி அடிச்சாத நம்ம விழிச்சுக்கணுமா இல்லையா? ஹரி டவுன் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலம் தேட்டு பாருங்க, ஹரி டவுனே கிடையாது. அவன் வார்த்தைக்கு வார்த்தை ஹரிய பரியப்புங்கிறாங்க. நம்ம ஒரு தடவை கூட ஹரிய சொல்ல மாட்டேங்கிறோமே. ஹரின்னு சொன்னா என்ன அறிவியல் முன்னேறிக்கிட்டு இருக்கு, நீ என்ன இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஹரிய பத்தி எப்படி பாருங்களா? காப்பி அடிக்கிறது, ஜெராக்ஸ் காப்பியை மதிக்கிறோம், ஒரிஜினலை மதிக்க மாட்டேங்கிறோம். ஜெராக்ஸ் காப்பியை மதிக்கிறோம், என்ன ஒரிஜினலை மதிக்க மாட்டோம். என்ன ஒரிஜினலை காப்பாற்றணுங்கிற அக்கறை வேணும் இல்லையா? அப்போ ஒரிஜினல்னா என்னன்னு கற்பிக்கணுமா இல்லையா? அந்த கற்பித்தல் வேணுமா இல்லையா? அப்போ இந்த உபன்யாசத்தை அடிக்கடி ஏற்படுத்துங்க, உண்மையை புரிஞ்சுக்குங்க. ஹரியப்பனா என்ன? அந்த கருடாருடனாக ஸ்ரீமன் நாராயணன் கஜம் என்ற யானை கத்தி கதறியதாம். அப்ப ஓடி வந்தானாம். என்னன்னு கத்திருக்கான்? ஹரின்னு கத்திருக்கான் அந்த கஜம்ங்கிற யானை. இது புராணம் சொல்கிற செய்தி. என்ன இந்த புராணத்திலிருந்து தான் இந்த ஹரிங்கிற வார்த்தையே வருது. இந்த ஹரி அப்புங்கிறான். அவன் அப்புன்னா என்ன தெரியுமா? ஹரி அப்புன்னா என்ன தெரியுமா? அப்புன்னு சொல்றான். அப்பன்னா எந்திரிக்கிறது. பாப அபகரணம் செய்கின்ற ஹரின்னு சொல்றாங்க. என்ன புரியுதா? பாபத்தை அபகரணம் செய்கின்றவன் ஹரி. எப்படி பாப அபகரணம்னா பாபத்தை எல்லாம் அப்படியே நமக்கு தெரியாம நம்மகிட்ட இருந்து பிடிங்கிடுவானா? அபகரணம்னா பிடுங்கிறது. என்ன அந்த பாபத்தை அபகரணம் செய்கின்றவன் ஹரி என்ற பகவான், அவனுக்கு தான் ஹரி என்ற ஞாபகம். அப்ப அந்த ஹரி அப்புங்கிற அபகரணம்ங்கிற வார்த்தையிலிருந்து அப்பு வருது. ஒன்று எந்திரிக்கிறது, இன்னொன்று பாபத்தை அபகரிக்கிறது. இது ரெண்டுமே ஹரி அப்புன்னு வச்சிருக்கானே அவன். அப்போ ஞானத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்படிங்கிறனால காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஹரி 7 தடவை சொல்லணும். அப்போ இந்த ஹரியை வணங்கிட்டு கண் விழிச்சிட்டு நம்ம எல்லா பல் துளக்கிட்டு எல்லா என்ன காலையில் கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ண போவோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்நானம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம இன்றைக்கி எல்லாருமே பெருவாரியாக என்ன அறைக்குள்ளே தான் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் நதிக்கரைக்கோ குளக்கரைக்கோ போகிறதே கிடையாது. அடியேன் இப்போ சமீபமாக
நாங்குநேரி பக்கத்தில் இருக்க திருக்குறுங்குடின்னு சொல்லி ஒரு கோயில், திவ்ய கஷேத்திரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 108 திவ்ய தேசத்தில் திருக்குறுங்குடி ஒன்று. மிக அருமையான திவ்ய தேசம் அது. நான் அடியான் பார்த்த உடனே அப்படியே வேந்துட்டேன். ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்னு சொல்கிறாங்க, ஏன்னா அதுக்கு அடுத்தாப்பில் இருக்க பெரிய கோயில் அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையான திவ்ய தேசம், எல்லாரும் போய் பாருங்க. முக்கியமாக என்ன தெரியுமா, இந்த திருக்குறுங்குடி யாருடைய ஊர் தெரியுமா? ஒரு பேரை சொன்னால் புரிஞ்சிடும். டிவிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிவிஎஸ்ல டி இருக்குல்ல, அது எதை குறிக்கிறதுனா திருக்குறுங்குடின்ற அந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறது தான் டி. அதுக்கப்புறம் தான் அவங்க பெரியோர்களுடைய பேரெல்லாம் வருது. என்ன வெங்கட சுப்பிரமணியன் சொல்கிறார் தலைவர், ஆமாம் இவர் சார் சுந்தர ஐயங்கார் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ டிவிஎஸ்ல டி தான் அந்த அவங்களுடைய ஊர் தான் அது. அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ஊரில் திவ்ய தேசத்தெல்லாம் நல்ல நேர்த்தியாக என்ன நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம். அப்போ அடியே சொல்ல வந்தது என்னென்னா, அங்கே போய் மலையிலேருந்து நம்பியாறுன்னு ஓடி இருந்ததுன்னா, ஆறு ஓடி வருது நம்பியாறு. அந்த நம்பியாறில் போய் குளித்தேன் பாருங்க, எப்படி இருந்ததுங்க. ஆஹா, மீன்கள் துள்ளிக்கிட்டு விளையாடுது, காலில் இருக்கிற அந்த கரையெல்லாம் போயிடுச்சு. நமக்கு சிமெண்ட் தரையில் நடந்து என்ன கெமிக்கலை மிதித்து என்ன கார்லெல்லாம் கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரையெல்லாம் தின்றுச்சுங்க அந்த மீன்கள். இதை வந்து தாய்லாந்துக்கு போனீங்கன்னா தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட்னே வச்சுருக்கான், ஒரு மசாஜனே வச்சுருக்கான். ஒரு தொட்டில் எல்லாத்தையும் காலில் விட சொல்லுவான், என்ன அதுக்கு ஒரு $1 கணக்கில் வாங்குவான், என்ன அது ஒரு பெரிய மசாஜ். என்ன இது இயற்கையாகவே கிடைக்குதுங்க. என்ன அப்படி குளங்கள்லையும் என்ன அந்த குட்டைகள்லையும் அந்த நதிகள்லையும் குளிக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்குதா பாருங்க. அதுதான் பாரத தேசம். என்ன அதுதான் பாரத தேசம். அப்படி இருக்கும்போது இந்த அந்யோன்யமாக இயற்கையோட அந்யோன்யமாக இருக்கின்ற அதுதான் கலா ஆச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆச்சாரத்தை நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்போ வர்றோம், இப்போ நம்ம நதிக்கும் போகிறதில்ல, குளத்துக்கும் போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதுக்கு முதல்ல தண்ணி ஓடணுமே, குளிக்கிறதுக்கு தண்ணி ஓடணுமே. சாக்கடையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற படித்துறைகள் எல்லாம் வந்து குடித்துறையில் ஆயிருக்கு. பூரா டாஸ்மாகாக வச்சுருக்காங்க. படித்துறைகள் எல்லாம் குடித்துறை ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன குடித்துறை 2 வகையான குடித்துறை, குடிகள் இருக்குன்னு சொல்லலாம், இது வேற மாதிரி குடித்துறை ஆயிடுச்சு. அப்படி சொல்லும்போது எங்கே நம்ம ஓபலா படித்துறைக்கோ இல்லை வேற படித்துறைக்கோ போய் நம்ம நீராட முடியும், ஸ்நானம் பண்ண முடியும்? உள்ளான வாய்ப்பே கிடையாமல் இருக்கே. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே அறையுள்ள தான் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. அப்போ அறைக்குள்ளே குளிக்கும் போது வஸ்திரம் அணிஞ்சிக்காமல் குடிக்கக்கூடாது, இது ஆச்சாரம். அடியேன் எப்போவுமே துண்டு கட்டிக்கிட்டு தான் குளிக்கிற வழக்கம். நம்ம அறை தானே, எவன் பார்க்க போகிறான்? ஏன்னா சிசிடிவி கேமரையாக வச்சுருக்காங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அப்படியே என்ன அப்படியே தேய்ச்சி குளிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி குளிக்கக்கூடாதுங்கிறது தான் ஆச்சாரம். ஏன்னா இந்த உடல்லையே வந்து எத்தனை தெய்வங்களும் குடியிருக்கின்றதா. நம்ம பெண்களுக்கு நிறைய வந்து மதிக்கிறதே கிடையாதுங்க. அடுப்படியிலே வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பெண்கள் உடைய நெற்றியிலே பொட்டு வைத்தால் மங்களம். எப்படி ஒவ்வொரு புருஷனும் நித்தபடி என்ன பூஜை பண்ணிட்டு அங்கே இருக்கிற மஞ்சளோ குங்குமமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டது போக அப்போ மட்டும் அப்படியே அப்படியே கையை அணைச்சிக்கிட்டு பொட்டு வைக்கிறோம். மற்ற நேரங்களில் வைக்கிறோமா? நித்தியாதினமும் பண்ணணுங்க. இங்கே இருக்கிற மங்களமாக இருக்கிற நம்ம வீட்டு கிரக லக்ஷ்மி என்ன பெண்கள், அவங்கள வந்து அப்படியே தலையை அப்படியே அணைச்சிக்கிட்டு நெத்தியில் அந்த வகுடில் வச்சோம்னா மங்களம்ங்க. அங்கே மகாலட்சுமி குடியிருக்கிறாள்னு சொல்கிறோம். அப்போ எப்படி மதிக்கிறோம் நம்ம? என்ன ஸ்நானம் பண்ணும்போது ஆடையோடு பண்ணணும். ஆடையோடு பண்ணால் மட்டும் பத்தாது. நம்ம குளக்கரையிலையோ கங்கையிலையோ யமுனையிலையோ காவேரியிலையோ வைகையிலையோ குளிக்க முடியலையே, அப்போ இதெல்லாம் நனைச்சு தலையில் நீரை ஊற்றிக்கணும். இது ஆச்சாரம், ஏன்னா அனுஷ்டானம். இது கலை, கலையுடன் கூடிய ஆச்சாரம், கலாச்சாரம். அப்படி குளிச்சுட்டு அப்புறம் பூஜை அறையில் போய் மந்திரங்கள் சொல்லணும், ஆரத்தி காட்டணும், பிரசாதம் சமர்ப்பிக்கணும், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து விதிமுறைகள் எல்லாமே சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்குண்டான ஆடைகள் இருக்கின்றன. நம்ம நேராக கைலி கட்டிக்கிட்டு பனியனை கட்டிக்கிட்டு அடுவாட்டுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து வேஷ்டி தான் உடுத்தணும். இந்த வேஷ்டிக்கு உண்டான மதிப்பு யாருக்காவது தெரியுமா? எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மடியோட வாங்க மடியோட வாங்கம்பாங்க. அது என்னங்கண்ணா, ஏன் மடி என்கிட்ட தானேப்பா இருக்குது, நான் பேண்ட்டு போட்டாலும் இது மடி தான், என்ன கைலி போட்டுக்கிட்டாலும் கைலி கட்டினாலும் மடி தான், என்னுடைய மடி தானே, அதுனா மடியோட வா அப்படின்னு என்ன அர்த்தம்? கிடையாது, ஆச்சாரம் தான். அது என்ன மடிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணாங்க தெரியுமா? மடித்து கட்டிய ஆடையுடன் வா என்று சொல்றது தான் மடியோட வான்னு சொல்றது. அப்போ மடியோட வான்னா சுத்தமாக வான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த வார்த்தை வந்து பிராமணால் தான் உபயோகம் பண்ணுவாங்க. மடியோட வாப்பா மடியோட வாப்பான்னா, மடியோடன்னா மடித்து கட்டிய ஆடை, தையல் போடப்பட்ட ஆடை கிடையாதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க.
மடித்து கட்டப்பட்ட ஆடை. என்ன பூனையும் வந்து கேட்குது புண்ணியாசத்தை, பரவாயில்ல, அதுவும் ஆச்சார அனுஷ்டானத்தை. அகையில மடித்து கட்டப்பட்ட ஆடைன்னா இந்த வேஷ்டி இருக்குல்ல, இதுக்குள்ள மதிப்பு என்ன தெரியுமா? சேலைக்குண்டான மதிப்பு என்ன தெரியுமா? எங்கேயுமே தையல் கிடையாதுங்க. குறுக்கும் நெடுக்குமா இளையும் பாகுமா நெய்யப்பட்ட ஆடை தான் அது. குத்தப்பட்ட ஆடை கிடையாது, துளைக்கப்படாத ஆடைங்கிறத அர்த்தம். அதை வந்து எப்படி கட்ட முடியும்னா மடிச்சு தான் கட்ட முடியும். அப்ப அந்த மடித்து கட்டப்பட்ட ஆடையோடு அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அதான் ஆச்சாரம் அப்படின்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சிட்டோம், குளிச்சுட்டோம், பூஜை அறைக்கு வரும்போது வஸ்திரத்திலிருந்து இவ்வளவு கண்டிஷனா, என்ன இவ்வளவு கண்டிஷனா? அதனால பெண்கள் நீங்களே பண்ணுங்கப்பா பூஜையை, நீங்கள் தான் சாரி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஐ எம் வெரி சாரி, நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உத்தியோகத்தை எழுந்துட்டு போயிடுவாங்க. போகக்கூடாது. புருஷர்களும் என்ன பெண்ஜாதிகளும் இருக்கிற மனைவிமார்களும் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கு. அக்னியை பெண்டாட்டி தான் ஊட்டணும். அக்னியை வந்து தீபம் ஏற்றாங்க பார்த்தீங்களா, அது புருஷர்கள் ஏற்றக்கூடாது. பூ பறிக்கிறது, பிரசாதம் செய்கிறது, இது எல்லாம் வந்து மனைவிமார்களுடைய வேலை. ஏன்னா அந்த தீபம் ஏற்றின உடனே அப்போ இருந்து மந்திரம் சொல்கிறது, நல்ல ஆடை உடுத்தி குட்டி மந்திரம் சொல்கிறது, ஆரத்தி காமிக்கிறது, அப்படியே ஆராதனம் பண்ணுறது, வீட்டு பூரா கற்பூரை ஏற்றி காமிக்கிறது, தூப தீபம் காமிக்கிறது, இது எல்லாம் புருஷர்கள் செய்ய வேண்டிய வேலை, பெண்கள் செய்ய வேண்டிய வேலை கிடையாது அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலையே இயல்புலேயே ரொம்ப கனிவானவங்க பெண்கள், தாய்மார்கள். என்ன அவங்களுக்கு தெய்வாம்சமே இருக்கிறது. ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாமே காயத்ரி ரூபமாக பார்க்குறோம். இன்னைக்கு காயத்ரி பற்றி யாருமே பேசுகிறதே இல்லைங்க. இந்த காயத்ரி என்னன்னு தெரியுமா அர்த்தம்? காயம் திரையேதி காயத்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ அடியேன்னு சொன்ன இந்த பிரகிருதி மண்டலம், இந்த அண்ட கடாகம் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரம்மா உட்காந்துருக்கிற அந்த நிலையிலேருந்து ராக்கெட்லாம் விட முடியாதுங்க. நம்ம விடுற ராக்கெட்லாம் ஏதோ நம்ம பார்க்குற சந்திரனுக்கும் இதுக்கும் விட்டுக்கிட்டு இருக்கோம், செவ்வாய்க்கும் விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம போய் பிரம்ம தேசத்துக்கும் அங்கெல்லாம் ராக்கெட்லாம் விடுறதுக்கு சக்தியும் கிடையாது, அதுக்குண்டான மதிப்பும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆகையால் அந்த பிரம்மா இருக்கிற சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் இருக்கின்ற இந்த அண்டகடாகம் முழுதையும் ஒரு மந்திரத்திலே அப்படியே நம்ம கேப்சூலா வச்சோம்னா அதுதான் காயத்ரி. ஓம் பூஹு ஓம் புவக ஓம் சுவக ஓகும் சுவ ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்தியம், என்ன அப்படி சொல்லித்தான் மந்திரத்தை உபயோகிக்கணும். அதான் முழு மந்திரம். பூர் புவஸ்வகன்னு சொல்கிறோம்ல, இந்த பூமியிலிருந்து எல்லாத்தையும் சேர்த்து கேப்சூலாக்கி அந்த சக்திகளை எல்லாம் திரட்டி ஒரு மந்திரமாக வைத்தால் அதுதான் மந்திரத்துக்கே மாதாவாக இருக்கின்ற காயத்ரின்னு சொல்கிறாங்க. அந்த காயத்ரியை ஜபித்து விட்டுத்தான் நம்ம காரியத்தை ஆரம்பிக்கணும், பூஜையை. காயத்ரி ஜபம் செய்ய இது ஆண்களுக்குண்டான ஆச்சாரம், பெண்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா பெண்கள் காயத்ரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களே காயத்ரி ரூபமாக மதிக்கப்படுகிறவர்கள். புரியுதா? அவங்களே காயத்ரி ரூபமாக மதிக்க போல நம்மளே நம்ம போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை அவ்வளவு போட்டுக்கிறோம்ங்க, அவ்வளவு போட்டுக்கிறோம். ஆகையால் இது ஆச்சாரம். பூஜை அறையில் போய் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் உத்தியோகத்துக்கு கிளம்புவோம் பார்த்தீங்களா, அப்புறம் நம்ம டிஃபன் சாப்பிடுவோம். என்ன காலங்காத்தால் நம்ம வந்து நல்ல சிற்றுண்டியை சாப்பிட்டுக்கிட்டு அப்பவும் பகவானை நினச்சிக்கிட்டே சாப்பிடணுன்ற விதி இருக்குது. இது அறிவியல் முன்னேற்றத்தினால இந்த கலாச்சாரம் ஒழியணுமா? இப்போ ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டோம், டூ வீலர் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம என்ன மாட்டு வண்டியிலையா போகிறோம், சல்லுன்னு பறக்கிறோம். அதுவும் சத்தம் போட்டு போன வாகனங்கள் இருக்குது. இப்போ சத்தமே போட மாட்டேங்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு. ஹார்ன் அடித்தா தான் கேட்குது, துரு புருன்னா சத்தம் கிடையாது. அப்படியே அமைதியாக போகிறாங்க, அவ்வளோ பறக்கிறாங்க, அவ்வளோ வேகமாக போகிறோம்ல. அறிவியல் முன்னேற்றம். நீ என்ன அறிவியல் முன்னேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, வேட்டி கட்ட சொல்கிற, காயத்ரி சொல்கிற, ஏன்பா அப்போ இட்லி சாப்பிடாத, ஹாப்பி பர்த்டே மெசேஜை போடாதப்பா. காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு குரூப்பில் ஒருத்தருக்கு 1000 ஹாப்பி பர்த்டே மெசேஜ். ஸ்ரீராம ஜெயம் கூட அவளை எழுத மாட்டாங்க. அத்தனை சொன்னாதான் அவனுக்கு ஹாப்பியா? அவன் பல்வழியால் எந்த டாக்டருக்கு போகணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் அவங்களுக்கு. இதெல்லாம் என்னங்க அவசியமா? ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிட்டு அந்த நண்பன் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டா அவன் பார்த்துக்குவாங்க. நமக்கு இருக்கிற அடியன் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பேன். அடியன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, ஏதோ உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கம்பான்மா. அடியேன்னு சொல்லுவேன், என் புண்ணியம் எனக்கே பத்த மாட்டேங்குது, நீ வேற கடன் கேட்குறியா அப்படிம்பேன். என்ன என் புண்ணியம் எனக்கே பத்த மாட்டேங்குது, நான் செய்கிற புண்ணியமே இவ்வளோதான். என்ன நீ இவ்வளோ என் புண்ணியத்தை நீ எடுத்துக்கிற பார்க்குறது போல இன்றைக்கி வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது போன்ற நம்பிக்கைகள் இருக்குல்ல. நான் ஒருத்தன் ஹாப்பி பர்த்டே மெசேஜ் போட்டான்னா அதில் 100 பேர் இருப்பாங்க.
100 பேர் ஹாப்பி பர்த்டே போச்சுன்னா என்னங்க அந்த பக்கம் நிறைஞ்சு சொல்ல வர செய்தியே காணாமல் போயிருதுங்க. எதுக்கு இது? அதுக்கு பதிலாக நண்பனை அழைச்சு 2 வார்த்தை பேசலாம்ல. கடமைக்கு சொல்றதை விட நம்ம நல்ல மனசார செய்யலாம்ல அந்த செயலை. அது பண்றது இல்லையே. இருக்கட்டும், எல்லாம் என்ன கூட்டத்தோட கூட்டம் அப்படியே சேர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கூட்டத்துக்கு வர்றாங்களா பாருங்க. இத்தனை குடியிருப்பு 150 குடியிருப்பு இங்கே இருக்கு. ஏன்னா கடல் போல மக்கள் சேரணுமா இல்லையா? இருக்கட்டும், இது பொக்கிஷம், இது பொக்கிஷம். ஏன்னா இருக்கிறதுலே கம்மியாக எது காணப்படுகிறதோ அதுதான் உயர்ந்த பொருள்னு அர்த்தம். இருக்கிறதுலே கம்மியாக கிடைக்கிற உலோகம் எதுனா கோல்டு, அது உயர்ந்த பொருள். அதுபோல் தங்கம் போல இருக்கிறோம். நம்ம எல்லாம் தங்கமான மனசோட இருக்கோம். என்ன தங்க விஷயங்களை கேட்க வந்திருக்கோம். ஆகையாலே இந்த ஆச்சாரங்களை அறிவியல் முன்னேற்றம்னு சொல்லி கலாச்சாரத்தை விட்டுக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? பீஸா பர்கர் அறிவியல் முன்னேற்றம் நம்ம இறக்குமதி பண்ணிட்டோம். என்ன இறக்குமதி பண்ணிட்டோம்ல, அப்போ இட்லி தோசையை விட்டுட்டோமா? நம்ம விடலைல்ல. நம்ம பொங்கலை விட்டுட்டோமா? விடலைல்ல. அந்த ஆச்சாரத்தை வச்சிருக்கோம்ல, கலாச்சாரத்தை வச்சிருக்கோம்ல. அப்போ இந்த கலாச்சாரத்தை எல்லாம் வச்சிருக்கும் போது சூட்சமமாக இருக்கின்ற நாம் கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ கலாச்சாரங்களை விட்டு ஒழித்து விட்டோமே. பசுமாட்டை வீட்டுக்கு பின்னாடி கொட்டகையில் வச்சு அந்த பாலைத்தான் குடித்தோம், அந்த சாணத்தை தான் நம்ம வாசலை முழுகணும் இல்லையா? எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, பின்னாடி ஒரு பசு கொட்டகை, ஒரு மாட்டு கொட்டகை இருக்குங்க. அந்த மாட்டு கொட்டகையை வச்சு தான் அந்த நாளே துவங்கும். அது அம்மா அப்படின்னு கத்தும். என்ன அந்த ஓசை கேட்டால் தான் எந்திரிப்போம். அந்த அளவுக்கு இருந்த வாழ்க்கையில் அது கலாச்சாரம், அது நம்முடைய கலாச்சாரம். அது அறிவியல் முன்னேற்றத்துக்காக நம்ம ஒழிச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. எப்போவுமே ஒரு வாகனம் இருக்குல்ல, அது வேகம் ஆக ஆக என்ன அதனுடைய உள்ள இருக்கிற பாதுகாப்பு சாதனங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. என்ன அதனுடைய உள்ள இருக்கிற பாதுகாப்பு சாதனங்கள் ஒரு காலத்தில் கிராமங்கள் எல்லாம், நான் சொல்றது 80ல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வண்டியை ஓட்டிட்டு குற்றாலத்துக்கோ இல்லை சென்னை பக்கமோ மார்க்கமாவோ இல்லை கோயம்புத்தூர் மார்க்கமாவோ போனோன்னு வச்சுக்கலேன், வண்டி போயிட்டு இருக்கும். என்ன வண்டி வாகனம் போகும்போது அந்த நடுவில் அந்த சாலையில் நாயெல்லாம் படுத்திருக்கும். என்ன அது தூரத்திலிருந்து நம்ம ஓசை எழுப்பணும்னு வச்சுக்கலேன், ஹானை போட்டோம்னா திருச்சு ஓடுங்க. இப்போ என்ன தெரியுமா, பக்கத்தில் போனால் கூட அப்படியே பார்க்குது நம்மளை. அது பழகிருச்சு. நீ கத்திக்கிட்டே இருப்படா, பக்கத்தில் வா, உன்னை ஒரு கை பார்க்குற அப்படின்னு அது ஓடுது. அப்போ என்ன அந்த விதங்கள் மாறி போச்சுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சாலைகளில் போகும்போது நம்ம இவ்வளவு வேகமாக போக ஆரம்பிச்சு. இன்றைக்கி 80 km/h அது குறைந்தபட்சம் ஆகிப்போச்சு. இப்படி 80ல் போகிறதே குறைந்தபட்சம். 100ல் போனால் தான் நீ டிரைவர், அப்படின்னா நீ ஆளே கிடையாது, உனக்கு மதிப்பே இல்லை. என்ன 80ல் போனால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்கு இருக்கிற பாதுகாப்பு சாதனங்கள், பலூன் வருதுங்கிறான், பெல்ட்டை போடுங்கிறான், என்ன எல்லாத்தையும் சரி பண்ணிக்கின்றான். அப்போ வேகம் கூட கூட அதற்குண்டான பாதுகாப்பு சாதனங்கள் கூடிக்கிட்டே போகுதா இல்லையா? அப்போ இந்த அறிவியல் முன்னேற்றம் ஆக ஆக நமக்கு இருக்கின்ற கலாச்சாரம் என்ற இந்த பாதுகாப்பு சாதனங்களை நாம் கூட்டுகிறோமா? அதனுடைய அறிவை நாம் வளர்க்கிறோமா? அறிவியல் முன்னேறிக்கிட்டே இருக்கு, நம்ம பாதுகாப்பு சாதனத்தை கூட்டணுமா இல்லையா? கூட்டுக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏய் பொட்டு வச்சுக்கப்பா, என்ன பின்னல் பின்னிக்கப்பா அப்படின்னு பொண்ணுகளை சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த சாதனங்களை கூட்டணுமா இல்லையா? அந்த பாதுகாப்பு சாதனங்களை கூட்டணுமா இல்லையா? ஏன்னா வெளியில் போய் பெண்கள் முன்னேறிட்டாங்க, வாசப்படியை தாண்டி வெளியில் போட்டா அப்படியே அவங்களுடைய அழகும் என்ன அவங்களுடைய அந்த வடிவமும் எத்தனை பேர் பார்த்து, எத்தனை பேர் எப்படி எப்படியோ கண்ணால் பார்க்குறாங்களே. கண்ணடிபடுதுன்னு சாதாரண விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை கண்ணடி மனசில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் சீர்கேடுன்னு சொல்கிறோம். அதான் சீர்கேடு. இந்த கலாச்சாரத்தை சீர்கெடுத்து வச்சிருக்கோம். நம்ம அந்த சீராக இருந்த விஷயங்கள் எல்லாம் கெடுத்து இதனால் இதை விட்டேன்னு சொன்னால் இட்லி தோசையை விடலை, ஆனால் அதை விட்டுட்டான். பொட்டு வைக்கிறத விட்டுட்டான், ஜட பின்றதை விட்டுட்டோம், எல்லாமே அறகுறை ஆக்கிட்டு இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? அப்போ அந்த வேகமாக போக்கின்ற அந்த வாகனங்களுக்கு மட்டும் உள்ளே இருக்கிற பாதுகாப்பு சாதனத்தை நம்ம பெருக்கிக்கிட்டே வர்றோம். இந்த வேகமாக ஓடுகின்ற வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாதுகாப்பு செய்கிறதுக்கு உண்டான சாதனங்களை ஆதியிலிருந்தே நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் நம்ம பாதியிலே விட்டுட்டோமே. இது எந்த கணக்கில் எழுதுறது? அப்போ பிரச்சனை யாராலே நமக்கு வரல, நம்மளால தான் நமக்கு வருது. பசுவை காப்பாற்ற சொன்னாங்க. என்ன பசுவை வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வரப்போகிற தோஷங்கள் எத்தனையோ. என்ன இன்றைக்கி அடியேன் வீட்டுக்கு நானே முன்னாடியும் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு என்ன சுற்றிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டு வாசலில் 2 சிங்கம் மாதிரி நாய் நிற்கிது. சிங்கம் போல் இருக்குங்க.
அந்த நாயை பார்த்தா சிங்கம்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அப்படியே கொழு 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 கொழுன்னு அப்படியே ஜம்மன் நிற்கிது. அழகான ஒரு நம்ம பெண்மணி என்ன 2 நாயும் வச்சுக்கிட்டு இருக்கா. 2 நாயும் வச்சுக்கிட்டு இருக்கா. கேட்டேன், பார்த்த உடனே எனக்கு சரி என்னன்னு கேட்போம், விசாரிப்போம். 2 நாய் வச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி, ஏம்மா 2 நாய் வளர்க்குறியான்னு கேட்டேன். இல்லைங்க, ஒரு நாய் சித்தி பொண்ணு, இது ஒரு சித்தி பொண்ணா. அட பாவிகளா, நம்ம சித்தி பொண்ணுங்க பசங்களோட பழகுவோமோ இல்லையோ, இந்த நாய்களுடைய சித்தி பொண்ணை வந்து விட்டுட்டு போயிருக்காங்களா அவங்க, அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு காலத்தில் நாய் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லாங்க, இப்போ நாயை நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோமே, அதை வச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன எப்படி இருக்கு பாருங்க. என்னதான் நம்ம நடு வீட்டில் வச்சு குளிப்பாட்டினாலும் என்ன நாய் தான் சொல்லுவோம், உண்மையா இல்லையா? இப்போ அந்த நாயை வந்து நம்ம ஊர் நாய் கூட கிடையாது. சிங்கம் மாதிரி இருக்கிற நாய் எங்கேயோ ஜெர்மனுங்கிறான், என்ன ரஷ்யாங்கிறான், அங்கேருந்து இறக்குமதி பண்ணி லட்சக்கணக்கில் வாங்கி படுக்கிற வரைக்கும் போய் படுக்க வைக்கிறான். பசுவை வளர்க்க சொன்னால் தெரிய மாட்டேங்குது. பெட்டனிமல் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்கேருந்து வந்துச்சு இந்த பெட்டுங்கிற வார்த்தை? இந்த பெட்டுங்கிற வார்த்தை எங்கேருந்து வச்சுது? பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்ளான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் சரி சிற்றஞ்சிறுகாலே என்ற பாசுரத்தில் வருது, ஆண்டாள் பாசுரத்தில். பெற்றம் அப்படின்னு சொன்னாலே பசுதான், அதுதான் பெட்ட அனிமல். அதை ஏன் பெற்றம்னு சொல்றோம்னா, தாய்ப்பாலுக்கு அப்புறம் நாம் அருந்துறது அந்த பசும் பால் தான். பெற்ற தாயை போலே இருக்கிறதுனாலே அதை பெற்றம் என்று போற்றி வந்தோம். அந்த பெற்றத்தை நாய்க்கு வச்சுட்டான் அவன், அதை நாம பெட்டு அனிமல்னு சொல்லிட்டோம். இந்த பெற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறது இல்லையே. மாற்றுத்திறனாளிகள் ஆகிட்டோம் நம்ம. அவன் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சோம், நம்ம பேச்சை நம்ம கேட்கறது இல்லை. நம்ம பெற்ற ஆண்டாள் பாசுரம் அதெல்லாம் பழங்காலத்து பஞ்சாங்கம்பா. ஆண்டாள் பாசுரத்தை வாயால ஓதுனோம்னா தூய தமிழ் வருங்க, அது பாட்டுக்கு வந்து பொழியுங்க. தூய தமிழ் முதல்ல வந்துடும், அப்புறம் ஞானம் வரும். ஆண்டாள் பாசுரத்தை அடியேன் வந்து 30 பாசுரங்களில் 3 தடவை உபன்யாசம் பண்ணியிருக்கேன், 3 இடத்துல பண்ணியிருக்கேன். எதுக்கு பண்ணணும்? எனக்கு தொழில் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, சம்பாத்தியத்தை கூட்டிக்கிறதுக்கு வழியை பார்ப்பேனா? தேவையெல்லாம் போய் ஒவ்வொரு நாளைக்கும் 1 மணி நேரம் போய் பேசிட்டு வருவேனா? எதுக்கு இந்த வேலை? எனக்கு வாய்ப்படைத்த பயனுக்காக பேசித்தான் ஆங்க வேண்டும் அந்த ஆண்டவனுடைய மகிமைகளை. எனக்கு சக்தி கிடையாதுங்க. இன்னைக்கு யாருங்க நம்மளை காப்பாற்ற போறான்? எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அம்மாவுக்கு வயசாகி போச்சு, என்னை யாரு காப்பாத்துறான்? என் பையன் காப்பாற்ற போறானா? அவன் சம்பாத்தியம் அவனுக்கே பத்த மாட்டேங்குது. என்ன செல்போன் போச்சுன்னா 50,000 செல்போன் வாங்கணுன்றான். என்ன அப்படி இன்னைக்கு யாருங்க என்னை காப்பாற்ற போறான் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவனை தவிர வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி காலையில் பூஜை முடிச்ச உடனே சாஷ்டாங்கமா அப்படியே நெடுஞ்சானாக கிடந்து வணங்குவதை தவிர வழி கிடையாது. எத்தனை பேர் வணங்குறீங்க? எத்தனை தாய்மார்கள், என்ன தாத்தாமார்கள், என்ன திசைன்னே தெரியாம படுக்கையா படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முதியோர் இல்லத்தில் போய் பாருங்க, தெரியும். எத்தனை தாய்மார்கள், பாட்டிமார்கள், பாட்டன்மார்கள், என்ன உறவினர்கள் இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இருக்காங்க. பார்க்குறதுக்கு கூட இப்போ நம்ம போக மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பார்த்தா அடையாளமும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, பேசவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த முதுமக்கள் தாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? முதுமக்கள் தாலி பற்றி விஷயம் தெரியுமா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு பானை போற செஞ்சு அந்த பானைக்குள்ளால அவங்க புதைச்சிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. அந்த காலத்தில் சாகவே மாட்டாங்களாங்க, அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமா. ஏன்னா இருதயம் கடைசியில் அடங்குனா தான் பிராணன் போய் ஆள் வந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இருதயம் அவ்வளோ நல்லா இருக்குமா, துடிச்சுக்கிட்டே இருக்குமா. அவங்க எப்போவுமே இருப்பாங்களா, அவங்கள வச்சு நடமாட்டமும் இருக்காலாம். என்ன அவங்க சாப்பிடவும் மாட்டாங்களா, அவங்கள பேணி காக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்களா, ஒரு பானையில் அவங்கள வச்சு சாமி நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுவாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதுமக்கள் அவங்க இருக்கிறவங்க தான் அப்படியே அவங்க வச்சுட்டு வந்துடுவாங்க, வேறு வழி இல்லை. என்ன ஃபியூஸும் ஆகாது போகாது, அப்படியே இருக்குமா அந்த பல்பு. என்ன அப்படி இருக்கும்போது அப்படி அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது யார் காப்பாற்ற போகிறா?
தந்தை தாயும் காப்பாற்ற போறதில்லை, மகன்களும் காப்பாற்ற போறதில்லை, மகள்களும் காப்பாற்ற போறதில்லை அப்படின்னு சொல்லும்போது வேற வழி அவங்களுக்கும் சேர்த்து நாம நெடுஞ்சானா கிடந்து வணங்குகிற வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது கலாச்சாரம், இது கலாச்சாரம். நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா நேரா அப்படியே மாலையை கொண்டு போய் பெருசா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நேரா கருவறைக்கு போயிட வேண்டியதான். அது முறை கிடையாது. நம்ம கொடிமரத்தில் நெடுஞ்சானா கிடந்து கைகூப்பி வணங்க வேண்டும், சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும், பஞ்சாங்கமாக பெண்கள் வணங்க வேண்டும். ஏன்னா பெண்களுடைய மார்பு தரையில் படக்கூடாது, ஹிருதயம் படக்கூடாது. என்ன அதனால் நெத்தி 2 கைகள் முட்டி படுறதுக்கு அளவுக்கு, பாதம் படுற அளவுக்கு நீங்கள் வணங்கலாம். இது முறை. இந்த வணக்கத்தை இந்த நெடுஞ்சானாக கிடந்து வணங்குகின்ற முறை வேற எந்த ஒரு தேசத்திலையும் கிடையாது. அடியேன் 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 அடியேன். ஏன்னா இந்த 25வது தத்துவமான உயிர். இப்போ வர்றேன், இப்போ இவ்வளோ பேசிட்டேன்ல, எங்கே நின்றுருக்கோம் நம்ம? 25வது தத்துவமான இந்த உடலுக்கு உரிமையாளனாக இருக்கின்ற உயிர்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த உயிரும் நம்ம கையில இல்லையே, போகவும் மாட்டேங்குது, எப்போ போகும்னு தெரிய மாட்டேங்குது, எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாம் பசங்களை பெறுறோம், என்ன பசங்களை உருவாக்குறோம். உண்மையா? பசங்களை உருவாக்குறோமா? நம்ம பசங்களை என்ன பண்றோம்? நம்ம குழந்தைகளை என்ன பண்றோம்? பெறுகிறோம், உருவாக்கவில்லை. அந்த கருவிலே உருவாகுகிறது, நாம் உருவாக்கவில்லை, ஆண்டவன் உருவாக்குகிறான். கர்மவசத்தால் அந்த சிசு நம்முடைய வயிற்றிலே, நம்முடைய பெண்களுடைய மணி வயிற்றிலே பிறக்கின்றது. அதனால தான் நம்ம தமிழ்ல சொல்றோம், ப்ரொடியூசர்னு சொல்ல மாட்டோம், மேனுஃபேக்சரர்னு சொல்ல மாட்டோம் இங்கிலீஷில். என்ன தமிழில் உருவாக்குகிறவர்கள்னு சொல்ல மாட்டோம், பெற்றோர்கள்னு சொல்கிறோம். எவனா உருவாக்குறோம்னு சொல்லியிருக்கோமா? நாம எல்லாம் பெறுகிறோம் அந்த மழலை செல்வங்களை. மழலை என்பது செல்வம். அந்த செல்வம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? கேள்விக்குறிதான். எங்கெங்கேயோ இருக்காங்க, ஆன்லைனில் பார்த்து அப்படியே ஆஹா குதிக்குதுப்பா அப்படின்னு காட்டிட்டு இருக்கோம். நம்மளாம் ஆன்லைன் பொம்மைகள் ஆகிட்டோம். இந்த குழந்தைகளுக்கு ஆன்லைன் பொம்மைகள். நம்மளை பார்த்து அப்படின்னு சிரிக்குது. அது என்ன, நம்மளை பார்க்கும்போதெல்லாம் பேசுது. ஆனால் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு நெஞ்சில் வச்சு சுமந்து கொண்டாடுற விஷயங்கள் இன்னைக்கு கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே காணாமல் போட்டோமே. அறிவியல் முன்னேற்றம். ஒரு ஜெர்மன்காரன் கூட இங்கே வேலைக்கு வர மாட்டேங்கிறான், ஒரு சைனாக்காரன் கூட நம்ம பாரத தேசத்துக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறான். என்ன அவன் ஊரில் அவன் இருக்கான், நம்மளை தான் வேலைக்கு கூப்பிட்றான். ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலவுடு போட்டானா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இண்டியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட். டாக்ஸ்னு சேர்த்துருப்பான் அவன். இண்டியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட் போட்டதுக்கு பெரிய ஒரு போராட்டம் நடந்ததுங்க, பெரிய போராட்டம் நடந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இண்டியன்ஸ் ஆர் ஆல் என்ன எக்ஸ்போர்ட்டட், டாக்ஸ் ஆர் ஆல் இம்போர்ட்டட். இண்டியன்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்போர்ட்டட். நம்ம ஊர் நாய்கள் எல்லாம் தெருவில் திரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, கடிக்க வருது வெறியோட. இரவு நேரத்தில் ஒரு சாலை பக்கம் போக முடியுதா என்ன? எந்த நாய் எப்போ பாயும்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதை வணங்கிட்டு போக வேண்டியிருக்கு, பைரவா அப்படின்னு வணங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம நிலைமை. உடனே ஒருத்தன் சொல்கிறான், நீ நாயை கேவலப்படுத்துற, பசு மூத்திரத்தை குடிக்கிற, பசுவை நீங்கள் பெருமையாக வச்சிருக்கீங்க, நாயை கேவலமாக வச்சிருக்கீங்க. அப்போ பசுவை ஏன்டா வெட்டிக்கிட்டு இருக்க? நீ அதை கேட்கணும்ல. பசுவை மதிப்பு கொடுக்கல நான் சொல்கிறேன், நாயை கேவலப்படுத்துறேன்னு சொல்கிறேன். நீ பசுவை மதிக்கிறத அப்போ வெட்டக்கூடாதுன்னு சொல்லு, அதை சொல்ல மாட்டான். நாயை யாரையா மதிக்கல? பாரத தேசத்தில் இருக்கின்ற அத்தனை பிராணிகளையும் மதிக்கின்ற சனாதன தர்மம் இருக்கின்ற தேசம் இது, சனாதன தர்மம் இருக்கின்ற தேசம். ஆனால் எதை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்போம். நாயை எங்கே வச்சிருக்கோம்? வணங்குற கோயில்களில் நாயை பைரவர் என்று நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பைரவர் எங்கே இருப்பார் தெரியுமா? கொடிமரத்துக்கு வெளியில தான் இருப்பார், கொடிமரத்துக்கு உள்ள இருக்க மாட்டார். எப்படி இருக்கும் பாருங்க, கடைசியில் அந்த பைரவர் வச்சிருப்பாங்க. அது நாய்க்குண்டான ஸ்தானத்தை நாம் கொடுக்கிறோம், அதையும் வணங்குகிறோம் நாம் எல்லாமே. என்ன ஆனால் அந்த இடத்த மாற்ற மாட்டாங்க. கருவறைக்குள்ள, பிரதான கருவறைக்குள்ள அது இருக்காது. அது எங்கே இருக்கணுமோ அதனுடைய குணத்தின்படி அது இயங்க வேண்டுங்க. எதுக்கு அதை போய் நம்ம மாற்றிக்கிட்டு? அது அறிவு, இயல்பான அறிவு. குரங்க எங்கே வைக்கணுமோ அங்கே தான் குரங்க வைக்கணும். நாட்டுக்குள்ளே கூட்டு வந்தால் நாட்டு என்ன ஆகும்? அது மலை பிரதேசங்களில் காடுகளில் அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்கு. எதை எங்கே வைக்கணும்னு ஒரு சரிங்க பேசிடுவோம். ஆகையால இப்போ
இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, இந்த கலாச்சாரத்தை பற்றி நாம் சொல்லி வேண்டியிருக்கிறோம். ஏன்னா இப்போ கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. எதை நம்ம எப்படி நம்பி இருந்தோம், எதை நாம் வணங்கி கொண்டிருந்தோம், கிரகப்பிரவேசத்துக்கு எதை உள்ளே கொண்டு போய் நம்ம சுத்தணும்னு வேணா இருக்கு. என்ன என் சிநேகிதரெல்லாம் சில பேர் நாயை வளர்க்குறாங்க. என்ன அவங்ககிட்ட பேச போனால் அப்படியே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவேன். என்ன வேற வழி இல்லை. அதை தான் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பா. எதுக்கு நீ குழப்பிக்கிட்டு இருக்க? வளர்க்குறதுல தப்பு கிடையாது, வீட்டுக்கு வெளியில் வச்சு வள. எதுக்கு நீ உன் கருவறை வரைக்கும் கொண்டு போகிற? அது தேவையில்லை, அது அனுஷ்டானம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது அது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த மாதிரி கலாச்சாரங்களில் வந்து நிறைய மாற்று விஷயங்களை நம்ம போகும்போது என்ன தெரியுமா நடக்குது? நம்மளுடைய குணங்களுக்கு மாறுகிறது, நம்மளுடைய செயல்கள் மாறுகின்றன, அதுக்குண்டான பலன்கள் மாறுகின்றன, இம்சைகள் கூடுகின்றன. அந்த இம்சையெல்லாம் கூடின பிறகு அப்புறம் நம்ம ஜோசியக்காரர்கிட்ட போய் இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது, இது மாறி போகுது, அது திசை மாறி போகுதுன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னா அவன் தலையில் அடிச்சுக்கிறான். நீ எதுவுமே செய்யாம பலனை மட்டும் எதிர்பார்த்தனா எப்படி பலன் நடக்கும்? உங்களுக்கு வேள்விக்கும் வேலைக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுமா? வேள்விக்கும் வேலைக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுமா? வேள்வி வந்து நம்ம தசரத சக்கரவர்த்தி அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. என்ன வந்து அவன் செஞ்ச யாகம் வந்து புத்திர காமேஷ் யாகம் கிடையாது. என்ன அவன் செஞ்சது வேற யாகம் பண்ணியிருக்கான். ஏன்னா பரிகாரம், அது அவன் செய்த பாவங்களுக்காக பரிகாரம் செய்வதற்காக ஒரு யாகம் பண்ண பிறகு அது 1 வருஷ காலம் பண்ணியிருக்கான். அந்த 1 வருஷ காலம் யாகம்ங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு யாகம் பண்ணணும்னாலே நமக்கு நெய்யும் பாலும் இத்தனை தேவைப்படுதுன்னா, அப்படியா இவ்வளோ தொகையாகுன்னு நம்ம அப்படியே மலைச்சு போகிறோம். அவர் 1 வருஷ காலம் யாகம் பண்ணி அத்தனை தானங்களையும் அள்ளி கொடுத்திருக்கிறான் தசரத மகா சக்கரவர்த்தி. அதுவும் பத்தலை. 1 வருஷ காலம் யாகம் பண்ணியும் குழந்தை பிறப்பு உனக்கு இப்போ கிடையாது. புத்திரகாமேஷி யாகத்தை 1 வருஷம் பண்ணணும், மறுபடியும் 2 வருஷம் யாகம் பண்ண பிறகுதான், வேள்வி பண்ண பிறகுதான் அவனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிறந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஞானி தசரத மகா சக்கரவர்த்தி! ரகுகுலத்தில் பிறந்தவன், இஷ்வாகு குலத்தில் பிறந்தவன், அவ்வளவு பெரிய தவ சிரேஷ்டர். அவருக்கே இந்த நிலைமை என்ன? நம்ம எந்த தவமும் பண்ணாம, எந்த அனுஷ்டானமும் இல்லாம யாகம் பண்ணா உடனே பலன் கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும்? வேள்விகள் அனைத்துமே தொடர்ந்து செய்யப்பட்டால்தான் பலன் கிடைக்கும். வேலை இன்னைக்கு செஞ்சா இன்னைக்கு கூலி கிடைக்கும். வேலைக்கும் வேள்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன நம்ம வேள்வி செய்ததுக்கு முதல்ல தகுதியை ஏற்படுத்திக்கணும்ல. ஒரு காயத்ரி சொல்றோமா, சந்தியாவந்தனம் பண்றோமா, உபாசனை பண்றோமா, என்ன எதையும் பண்றோமா? எதுவுமே பண்றது இல்லையே. அப்ப எப்படி தகுதி ஆகும்? நமக்கு தகுதி இல்லாத பொருளுக்கு ஆசைப்பட்டு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டா அது யாருடைய குத்தம்? என்கிட்ட கேட்பாங்க, ஏன்பா எப்போ பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க, என்ன உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்பேன், நீ சொல்கிறது சரிதான்ப்பா, என்ன நீ தப்பே செஞ்சுக்கிட்டு தானே உன் மேலே குத்தம் கண்டுபிடிக்காமல் வேற எத்த கண்டுபிடிக்கணும்? நீ செய்கிறது எல்லாமே தவறாக செஞ்சுக்கிட்டே இருந்தானா வேற என்ன செய்ய முடியும்? சொல்லித்தானே காட்ட முடியும். அப்போ குத்தம் கண்டுபிடிச்சு தான் வேறு வழி இல்லை. சொல்லி காட்டணுமா இல்லையா? வேறு வழி கிடையாது. அதுபோல் இந்த வேள்வி என்பதை தொடர்ந்து செய்தால்தான் பலன் கிட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு கிடைக்கிற விஷயம் கிடையாது. தொடர்ந்து செய்யப்பட்டால் தான் வேள்வி. என்ன நித்தியாதினம் செஞ்சா கூலிக்கு செய்கிறது வேலை, மாசமானா சம்பளம் கிடைக்கும். என்ன ஐயர் பூஜை பண்ணால் சம்பாவனை கிடைக்கும், அதெல்லாம் வேலை, அவர் உத்தியோகம். அது வேள்விங்கிறது வேற. அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு இது போன்ற வேள்விகளையும் எல்லாம் விட்டுட்டோம். நம்ம தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய கலாச்சார விஷயங்கள் எல்லாம் நாம் எல்லாம் துளைத்து நிற்கிறோம். அர்த்தம் தெரியாததினாலே என்பதுதான் முக்கியம். இப்போ கர்ப்ப காலத்தில் 7 மாதம் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம வந்து வளைகாப்பு செய்கிறோம். இந்த வளைகாப்புங்கிறது பெண்கள் விஷயம். இன்னைக்கு எல்லாம் ஆகிப்போச்சு, கெட்டுகதர் ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லாம் கெட்டுகதர். என்ன எல்லாம் வாங்கப்பா திம்போம், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? நம்ம தான் 3 வேளைக்கு 4 வேளை 5 வேளை தின்னுட்டு இருக்கோமே. மறுபடியும் விருந்துக்கு போய் கொலஸ்ட்ரால் ஏறி போச்சுப்பா, வயிறு வலிக்குதுப்பா, வயிறு உப்பசமாயிருப்பான்னு அவதப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இருக்க வேண்டியதான் கேளிக்கைகள், சாப்பாடு, இதெல்லாம் சுகபோகங்கள் குறைவே கிடையாது. அதுக்கெல்லாம் குறைவே கிடையாது. ஞானத்துக்குத்தான் இன்னைக்கு பஞ்சம் இருக்கு. இந்த ஞானத்தை வளர்க்கக்கூடிய அறிவை நாம் வளர்த்தோம் என்றால் மாற்றான் உலகத்தில், மாற்றான் தேசத்தில் இருக்க நம்மளுக்கு பரிகாசம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னதான் காடை அழிச்சாலும், என்னதான் கொள்ளை அடிச்சுட்டு போனாலும் மிச்சம் மீதி நம்முடைய பாரத தேசத்திலே காடுகளிலே வளர்ந்து கிடக்கின்றன.
நம்ம இல்லைதான் காட்டை அழிச்சோம் சொன்னாலே மறுபடியும் வித்து விதைஞ்சு மறுபடியும் மழை பெஞ்சு வளர ஆரம்பிச்சிருதுங்க. மரம் செடி கொடிகள் எப்படி நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தாலே அந்த மலையுடைய மதிப்பு நம்மளால் போட முடியுமா? எவ்வளோ தொகைன்னு மதிக்க முடியுமா? பாரத தேசத்தில் இருக்கிற கணக்குன்னு சொல்லி நம்ம பணத்தை வச்சுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணம் இல்லாத இருக்கின்ற சொத்துக்களின் மதிப்பு எத்தனை கோடி என்று யாராலும் கணிக்க முடியாது. எவ்வளவு பேர் வந்து கொள்ளை அடித்தாலும் மீண்டும் மீண்டும் அது வளரும் என்பதுதான் இந்த பாரத தேசத்தினுடைய மதிப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொள்ளை அடிச்சு போன மிச்சமே இன்னைக்கு இந்த வல்லரசாக மாறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது என்றால் இந்த பாரத தேசம் எப்பேற்பட்ட தேசம். ஆண்டவனுடைய அருள் தான் பாரத தேசம். ஆண்டவனுடைய அருள் தான் பாரத தேசம். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்ம ஏதுன்னு சொல்றாங்க. இந்த பிரம்மமே வடிவெடுத்த இதிகாசங்களும் புராணங்களும் அனைத்துமே மந்திரங்களும் ஓதப்படுகின்ற இந்த பாரத தேசத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆசைப்படத்தான் முடியும். நமக்கு ரெண்டு விஷயங்க. இந்த பாத்திரம் அடிஞ்சு பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க. என்ன, நம்ம வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடாமல் போயிட்டோம். அந்த பாத்திரத்தை புரிஞ்சிக்காமல் போயிட்டோம். வந்தது என்ன, நம்மக்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி வந்து அந்த பாத்திரத்தை நீட்டி ஏமாற்றிட்டான். ரெண்டாவது வன்றவன் வியாபாரத்தில் கூட்டு சேருவோன்னு சேர்ந்து ஏமாற்றிட்டான். இந்த ரெண்டு ஏமாற்றத்திலேருந்து விடுபடுறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னு சொல்லுது ரெண்டு பாத்திரம். ஒன்று வாமனன் பிச்சை கேட்டான். என்ன, அதை வந்து சுக்கிரன் தடுக்க பார்த்தான். அந்த பாத்திரம் வேற பாத்திரம் என்ன, அவன் பெரிய ஆளு, என்ன சின்னதாக குள்ளமாக வந்திருக்கான். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ பிச்சை இட போற, நீ பிச்சை இடுற பொருள் அவனுக்கு பத்தாது. இந்த மூவடியாலே 7 உலகங்களையும் அளந்து அதை கொடுன்னு கேட்டால் அவனால் கொடுக்க முடியுமா? நீ இருக்கிற தேசத்தையும் உங்ககிட்ட இருக்கிற பிரஜைகளையும் நீ வேலைக்கு அனுப்பலாம், கொடுக்கலாம். அதை மீறி அவன் கேட்பான்பா, அவன் அந்த பாத்திரத்தை அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாத்திரம், நீ கொடுக்க போகிற சாதமோ பொருளோ அந்த சன்னியாசி கபட சன்னியாசி, அவன் ராவணன். அவன் வந்து பிச்சை கேட்குறான்னு நினச்சி நீ வாசலை தாண்டி போய் பிச்சை போடாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேட்கலையே, வாசலை தாண்டிட்டா பிச்சை போட போனால் தூக்கிட்டு போயிட்டான் ராவணன். அந்த பாத்திரத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யார்கிட்ட பிச்சை கேட்கணும்னு தெரியணும், யார்கிட்ட பிச்சை போடணும்னு தெரியணும். யாருக்கு பிச்சை போடணும்னு தெரியணும், யார்கிட்ட பிச்சை கேட்கணும்னு தெரியணும். இது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் யார்கிட்டே போய் நம்ம உத்தியோகத்துக்கு சேர்றோம், அவன் நம்மளை காப்பாற்ற போகிறான் அப்படி இப்படின்னு போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன, தேவையில்லாமல் வந்து பிச்சை கேட்குறேன்னு வந்து நம்மளை சாது மாதிரி வந்து ஏமாத்துறவங்கிட்ட மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் என்ன மாட்டாமல் இருக்கணும்னா ஆன்மீகத்தில் இறங்குங்க, உண்மையான அறிவியலை வளர்த்து கொள்ளுங்கள், கலாச்சாரத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நம்மை காக்கக்கூடிய அத்துணையும் என்ன கலாச்சாரத்திலே இருக்கிறது, பொதிந்து கிடக்கிறது. ஆச்சாரமும் அனுஷ்டானமும் எல்லாமே. ஆச்சாரம் என்ன, ஆண்டவனுடைய கட்டளைப்படி நமக்கு உபதேசிக்கப்படுகின்ற அந்த கட்டுப்பாடுகளும் அந்த நடவடிக்கைகளும் நடத்தைகளும் என்று தான் பொருள். அதான் ஆச்சாரம்னு சொல்றது. அதை அழகாக செஞ்சா கலாச்சாரம்னு சொல்றாங்க. அறிவியல் முன்னேற்றத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்னமோ அறிவியல் முன்னேற்றம் மாட்டுக்குது, இதை விட்டுறக்கூடாதுங்க. இதை புரிஞ்சுக்கணும். 2 ரெக்கை வேணுங்க பறவை பறக்க வேண்டும் என்றால். அதனால தான் அவள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரியாணிக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நடக்கிற சண்டை. எப்படி? அதுல கந்த பெருமான் போய் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு என்னங்க வந்துச்சு? அவர் பாட்டுக்கு இருக்காரு, கந்தவேல் முருகல் என்ன, அவர் பாட்டுக்கு இருக்காரு. கந்தருக்கும் என்ன அப்படி ஒரு மாற்று மக்களுக்கும் உண்டான அந்த போராட்டமே பெரிய போராட்டமா இருக்கு. முதல்ல கந்தர்னா யாரும் நமக்கு தெரியும்ல. ஒருத்தன் சொல்றான் அவன் முன்னோருங்கிறான். கந்தன் என்ன சொல்றான், அவன் முப்பாட்டம் அப்படின்றான். எவன்டா சொன்னது முப்பாட்டன்னு? கந்தனை பத்தி செய்தி எங்க இருக்கு, படிச்சிருக்கியா? கந்தன் யாருன்னு தெரியுமா? கந்தன்ங்கிறது தேவசேனாபதி. கந்தன் யாரு? தேவசேனாதிபதி. என்ன, அவருடைய மந்திரமே தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ என்ன சண்முக பிரஜோதயாதுன்னு தான் அவருடைய பேரு. அவன் தான் தேவசேனாதிபதி. அதனால தான் தெய்வானைய மணந்திருக்கான். அந்த ஊர் தான் நம்முடைய திருப்பரங்குன்றம். தெய்வானையை மனம் பிடித்த ஊர் தான் நம்ம மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம். அது தெய்வானை மனம் பிடித்ததுனாலே அவன் தேவசேனாபதி அவனுடைய பேரு. அவன் கார்த்திகேயன்னு பேரு. அவன் எங்க வேலை வாங்கியிருக்கான்னா திருப்பதியில் போய் வேலை வாங்கியிருக்கான்.
குமாரதாரா தீர்த்தம்னு சொல்லி ஒரு அருவி இருக்கு திருப்பதியில். அந்த குமாரதாராங்கிற பேரே வந்து முருகக் கடவுளுக்கு ஏற்படுத்தப்பட்ட பேர் தான் குமாரக்கடவுள். அங்க தவம் செஞ்சு மாமா இருக்கிற சக்கரத்தாழ்வாரை கையில் வைத்து இருக்கின்ற அந்த பெருமாளிடமிருந்து அந்த வேல் என்ற ஆயுதத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய தாயிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக வேளாங்கண்ணிக்கு சென்று வேலை வாங்கி இருக்கிறார். என்ன முருகப்பெருமான், இது முருகப்பெருமானுடைய வரலாறு. முப்பாட்டன் சொல்ல முடியாது, அவன் தேவ சேனாதிபதி, அவன் தேவசேனன். என்ன அதனால நம்ம எல்லாருமே மனுஷனாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் மனிதன் கிடையாது, அவன் கடவுள், அவன் ஞானசேகரன், அவன் ஞானத்திலே வடிவமான இருக்கின்றவன் அவன் முருகன், ஞானப்பெருமான், அவன் ஞானப்பெருமான். இன்னைக்கு குரு குரு அப்படின்னு சொன்னா நம்ம திருச்செந்தூருக்கு போறோம். என்ன குரு வழிபாடுனா திருச்செந்தூருக்கு போகணும்னு சொல்றாங்க. அங்கே குருஸ்தானத்தில் அவன் இருக்கான், முருகன் இருக்கான். அப்படின்னு சொல்லும்போது இந்த முருகனை பற்றிய புராணம் தெரியணுமா இல்லையா? தெய்வம் என்னாலே புராணம் தாங்க நமக்கு சொல்லி கொடுக்கும். எதை விட வந்து பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. என்ன இந்த பூமியிலே புதைக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து கடவுள்னு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியிலே புதைக்கப்பட்டவர்கள் மனுஷர்கள் இல்லை, எரிக்கப்படுறவங்க. தேவசேனாதிபதி அப்படி கிடையாது, அவன் முருகன், அவன் தெய்வம், தேவசேனாதிபதி. அவன் எப்படி முன்னோர்னு சொல்ல முடியும்? முன்னோர்னா திதி தான் கொடுக்கணும், நம்ம எள்ளுங்கண்டின்னு தான் இறக்கணும். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய மாற்று விஷயங்கள் நமக்கு செய்தியாக கிடைக்கும் போது உண்மை தொலைஞ்சு போயிடுது, உண்மை கொஞ்சம் ஆச்சு நம்ம கேட்கணுமா இல்லையா? பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஒருத்தர் சொன்னார், நல்லா பேசுகிறப்பா நீ அப்படின்னாரு என்னை பார்த்து. நல்லா பேசுறது சரி, நல்லதை பேசுகிறனான்னு தெரிஞ்சுக்கிட்டியா நீ? நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லதை பேசுகிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணுறக்கூடிய பகுத்த அறிவு நமக்கு முதல்ல இருக்குதா? அப்படி ஏமாந்ததுனாலே ஒரு ஆட்சியே நடக்குது. என்ன இப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இந்த சுச்சமங்கள் இதெல்லாம் வந்து அப்படி இருக்கும்போது இந்த முருகப்பெருமானுடைய வரலாறு, அவனுடைய புராணம் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க ஞானம் வளரும், முருகனுடைய பரிபூரண கடாட்சம் நமக்கு கிட்டும் என்பதை இந்த தை கார்த்திகையிலே நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த முருக வேல்னு சொல்கிறோம், என்ன கந்த வேல்னு சொல்கிறோம், அவ்வளவு வேலுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். ஏன்னா அது ஞான வேலுங்க, ஞான வேல். இன்னைக்கு போர் வந்து நம்ம கத்தியோ இல்லை கடப்பாறையோ இல்லை வாளோ என்ன இல்லை வில்லோ கன்னோ தூக்கிட்டு பண்ணக்கூடாது. இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ஞான போர். ஞானத்தினாலே நாம் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், ஞானத்தினாலே நம்முடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை வளர்ப்பதற்குண்டான வழியை தேடுங்கள். கடவுளுடைய அருள் நம்ம எங்கே இருந்தாலும் கிடைக்குங்க, எங்கே இருந்தாலும் கிடைக்கும். அவன் என்ன சொல்கிறான், என்னை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது இல்லையே. நீங்கள் கோயிலை கட்டுறீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, வணங்குறீங்க, என்ன கொசு கடித்தாலும் பரவாயில்ல நின்று இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் முழுமையான ஞானம். என்ன இதுதான் முழுமையான ஞானம். நம்ம வந்து காது இருக்குல்ல, இந்த காது வந்துங்க இதுக்கு உண்டான விசேஷம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பஞ்ச இந்திரியங்கள்னு சொன்னோம், ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண், காது, அப்புறம் வாய், மூக்கு, என்ன அப்புறம் உடம்புன்னு சொல்கிறோம். என்ன இந்த உடம்புல எல்லாத்தையும் என்ன தன்னிச்சையாக நம்ம அடைச்சிக்க முடியும், திறக்க முடியும். கண்ணை திறந்து மூடுறோமா? மூக்கை நம்ம கையெல்லாம் உபயோகம் பண்ணக்கூடாது. மூக்கை வந்து அப்படியே மூச்சை நிறுத்தினா நின்றோம். மூச்சை நிறுத்த முடியுதா? மூக்கை மூட முடியுதா? அதான் மூடுறது. வாயை மூட முடியுதா? உடம்பு ஒரு இடத்துல கட்டுப்பாடு அப்படியே சம்மணம் போட்டு உட்கார முடியுதா? இந்த காதை நீங்களா அடைக்க முடியுமா? இந்த காதை தன்னிச்சையா நீங்களா அடைச்சிக்க முடியுமா? ஏங்க இந்த காது மட்டும் திறந்தே கிடக்குது? ஏன்னா நல்ல விஷயங்களை எப்பயாவது கேட்பியா? என்ன இந்த விஜய் பாபு வந்து எப்பயாவது இந்த மாதிரி சொற்பொழிவு கேட்கறதுக்கு கூப்பிடுவியா? என்னை பற்றி பேசுகிறானே கேட்குறியா 4 வார்த்தை அப்படின்னு ஆண்டவன் கேட்குறாங்க. அதுக்காண்டி தாங்க இந்த காது திறந்தே கிடக்குது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும். இந்த இந்திரியங்களில் உள்ள விசேஷமான ஒரு இந்திரியம் காது. இதெல்லாம் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. நீ என்னத்தை தான் பேரை மாற்றினாலுமே நேச்சுரலை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நேச்சுரல் தான் அனைத்துமே. அறிவியல்னா இந்த அறிவியலை புரிஞ்சுக்காம வேற எத்தையோ கண்டுபிடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு போனான்னா அதுல இருந்து வர்ற குப்பையை எங்கே கொட்டுறது? இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு சவால் என்ன தெரியுமா? உற்பத்தி பண்ணுறதுல கூட சவால் கிடையாது, குப்பையை கொட்டுறதுல பெரிய சவால் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்படியிலேருந்து அது ஆரம்பமாகுதுங்க. என்ன பொண்டாட்டி காலையில் எந்திரிச்ச உடனே கொடுக்குற முதல் வேலை போய் குப்பையை கீழே வச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு விடியல். என்ன விடியல் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு விடியல், அப்போ தான் உங்களுக்கு காப்பி தண்ணி எல்லாமே.
அந்த குப்பையை கொட்டுறதுல எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இருக்குது தெரியுமாங்க? அவ்வளவு பெரிய சமாச்சாரங்க. குப்பை, அவ்வளோ குப்பை சேருதுங்க. நம்ம உடல்ல என்ன தான் கொடுக்குறோம் நம்ம இந்த உலகத்துக்கு? இந்த குப்பையை தவிர வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல. ஏன்னா இந்த உலகம் எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்தில் இனிமே நீ இருக்காத, கிளம்பிரு. முக்கியமான விஷயம். அடுத்த ஜென்மா அப்படின்னு உனக்கு ஆசைப்படாத. இது போதும். இது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்ட, நீ பண்ணுற சேட்டையெல்லாம் செஞ்சுட்ட, உன்னோட அலாச்சாட்டியம் தாங்க முடியலை. அடுத்தடுத்து நிற்கிதுப்பா. இந்த நாய் இருக்குது, இந்த பூனை இருக்குது, என்ன புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, அதெல்லாம் மனுஷ பிறவி எடுத்து அதுவும் தனியாக அது வேலை பார்க்கணும்ல. உன் இடத்த நீ காலி பண்ணியா அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மம். மோட்சம் மோட்சம் மோட்சம்னு சொல்லி, பிறவாமை பிறவாமை பிறவாமைன்னு சொல்லி, அதுக்குத்தான் அவ்வளவு போராட்டங்களும் போராடி இருக்கிறார்கள் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் சிரேஷ்டர்களும், என்ன ஞானிகளும் மகான்களும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எத்தனை சமாதிகள் இருக்குது தெரியுமா மதுரையில்? எத்தனை சமாதிகளுக்கு தெரியுமா? தெரு தெரு, ஒவ்வொரு தெருக்கு ஒவ்வொரு சமாதி இருக்கு. சமாதி யாருக்கு கட்டணும்னு ஒரு விதி இருக்குங்க. எல்லா ஆசைகளையும் துறந்து அந்த மோட்சம் என்ற அந்த பரமகதிக்கு ஆசைப்பட்டு ஞானத்தை வளர்த்து பல சத்கர்மாக்களை, தானங்களை, தர்மங்களை செய்து இருக்கின்ற அந்த உன்னத ஆத்மாக்களை தான் சமாதி வைக்க வேண்டும். எல்லாரையும் சமாதி வைக்க முடியாது. ஏன்னா சமாதிங்கிறதுக்கு அர்த்தமே சம ஆதி என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆதிக்குன்னா பகவான், அவன் தான் ஆதி பகவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் ஞானம். அந்த அளவுக்கு, ஆதி அளவுக்கு பக்குவப்பட்ட மக்களை மட்டும்தான் சமாதி வைக்க வேண்டும். மற்றவங்க எல்லாத்தையும் எரிச்சிடணும். இதுதான் சனாதன தர்மம். புரியுதா? சமாதிக்கு ஏன் எரிக்கணுமா புதைக்கணுமா, இது பெரிய சர்ச்சை. என்ன ஏன் பண்றாங்கன்னா இதாங்க, இந்த உடல் ஆசையினாலே, என்ன இந்த உடல் ஆசைப்பட்டு ஆசை மோகத்தில் சுழன்று கொண்டு பல பிறவிகளை எடுத்து எடுத்து அடங்காமல் இருக்கின்ற இந்த உடலை என்ன எப்படி அடக்க வேண்டும் என்பதும் முறை இருக்கிறது. பிறப்பிலிருந்து என்ன, பிறப்பிலிருந்து நாம் பெறுகிறோம் மக்களை, பெற்றோர்களை பெறுகிறோம். எப்படி பக்குவப்பட்டு கலாச்சாரத்தோட அறிவியல் வாழ்க்கையை நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருவதுதான் இந்த சனாதன தர்மம் என்பதை அனைவரும் நன்றாக மனத்திலே ஏற்றிக்கொள்ளுங்கள். எது முன்னேறுது எது முன்னேறுது எது முன்னேறுதுன்னு சொல்லி நம்ம நில கொலைஞ்சு போயிடக்கூடாது. நிதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மம். அந்த நிதானம் தவறியதினாலே தான் அத்துணை பிரச்சனைகளையும் சௌராஷ்டிரா மக்கள், அந்த செய்தி மட்டும் சொல்லி இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சௌராஷ்டிரா மக்கள் மிக மிக கலையுடன் கூடிய ஆச்சாரத்துடன் கூடிய மக்கள். பொதுவாக கலையுடன் கூடிய ஆச்சாரத்துடன் கூடிய மக்கள். அவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குஜராத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த சமூகம். அது 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம். என்ன, பல இம்சைகளினாலே, பல படையெடுப்பினாலே, பல இன்னல்களினாலே, அந்த இன்னல்களை எல்லாம் சகித்து கொண்டு எதை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னதமாக நினைத்து கொண்டு, முக்கியமாக நினைத்து கொண்டு அவர்கள் இடம் பெயர்ந்தார்கள் என்றால் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். வயிற்று பிழைப்புக்காகவோ உயிர் பயத்துக்காகவோ அவர்கள் இடம்பெயரவில்லை. கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் இந்த வேதத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இடம்பெயர்ந்து அத்தனை தேசங்களையும் தாண்டி இத்தனை இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு மராத்தா, கன்னடா, ஆந்திரா, பிறகு தமிழ்நாடு என்ற தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக என்ன, கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்பதற்காக, வேத நெறியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றளவும் அவர்கள் இந்த கலாச்சாரத்தையும் இந்த அனுஷ்டானத்தையும் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. அப்போ இருக்கும்போது இத்தனை இன்னல்களையும் இத்தனை இடம்பெயர்ந்து இத்தனை தேசங்களையும் தாண்டி வரும்போது கூட நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, பண்பாடை விட்டுக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஆசைப்பட்டு என்ன மோகத்தினால் விழுந்து எத்தனை விஷயங்களை விட்டு கொண்டிருக்கிறோம். இன்னல்களிலே விடாத விஷயங்களை, சுகபோகங்களை அனுபவித்து கொண்டு அதையெல்லாம் விடுகிறோம் என்றால் நமக்கு கொழுப்பு தானே, என்ன நமக்கு கொலஸ்ட்ரால் தானே இது. அப்போ அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்ல. அதுக்குத்தான் வரலாற்று செய்திகளை நாம் நம்முடைய புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் நம்ம குழந்தைக்கு சொல்லலாம், நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குதே. அப்போ இந்த விடுபட்டு போன விஷயங்கள் எல்லாமே நாம் எல்லாம் ஒரு பாலம் போல இருந்து இனியாவது நம்முடைய கலாச்சாரத்தையும் அறிவியலோடு சேர்ந்து காக்க வேண்டும் என்பது அடியனுடைய விண்ணப்பம். இவ்வளவு நேரம்
பொறுமையாக இருந்து செவிமடுத்து அடியனுடைய சொற்பொழிவை கேட்டதற்கு இந்த பகவானுடைய சன்னதி முன்னே நான் அடியன் கோரிக்கையாக வைத்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, நிறைய பொழுதுபோக்கான விஷயங்களும் இருக்கின்றன. எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து பார்த்து என்ன பண்ணணும், என்ன நடவடிக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு தடவை நாம் எல்லாம் பேசும்போது ஒரு கருத்து பரிமாற்றமாக பேசக்கூடிய வாய்ப்புகளோடு பேசலாம் என்பது அடியனுடைய விண்ணப்பம். அதை நீங்கள் நிறைவேற்றினால் நிறைய விஷயங்கள் தெளிவுபடும். ஏன்னா ஒரு விஷயம் சொன்னால் உடனே ஏற்றுக்க மாட்டோம். ஒரு விஷயம் சொன்னால் 100 சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை போக்கணுமா இல்லையா? இருக்கிறதுலே பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா? இந்த தேகம்தான். அதுதான் சந்தேகம். எப்போ என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே, அதுவே பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்போ இந்த சந்தேகத்தோடையே நம்ம இருந்தோம்னா வியாதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ சந்தேகங்களை போக்கணுமா இல்லையா? அப்போ இந்த வியாதி தான் பெரிய சந்தேகம். அந்த சந்தேகம் போகணும்னா இது போன்ற சொற்பொழிவு, இது போன்ற கருத்து மர்மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய தாழ்வான கருத்து, விண்ணப்பம். இத்துடன் இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்வோம். இன்றைக்கு கந்தனுடைய புனிதமான நாள், தை கார்த்திகை. இந்த நாளிலே கந்த பெருமானையும் பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கிட்டியது. முருகப்பெருமான் என்பவன் வீரத்துக்குண்டான கடவுள், விவேகத்துக்குண்டான கடவுள், வெற்றிக்குண்டான கடவுள், எல்லாமே சொல்லலாம். ஞானத்துக்குண்டான கடவுள். அவன் கடைசியில் ஞானத்தை தான் பெறுகிறான். அதுபோல் இந்த ஞானம்தான் இன்றைய நாளிலே நிறைய நம்ம எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஞானகாரனை வேண்டிக் கொண்டு அடியனுடைய சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம். தங்கள் ஆன்மீக சொற்பொழிவில் நனைந்து மகிழ்ச்சி கடலில் நீந்தி விட்டோம். மிக்க நன்றி. தங்கள் கோரிக்கைப்படி மீண்டும் இன்றொரு நாள் நீயா நானா ப்ரோக்ராம் அரேஞ்ச் செய்கிறோம். மிக்க நன்றி. திரு PR ரமேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். உங்களை மீண்டும் அழைத்து எங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்கிறோம். உங்களுடைய அருமையான ஸ்பீச்சுக்கு மிக்க நன்றி. திரு GK மோகன் சிறிய அன்பளிப்பு அளிக்கிறார்.